ஒரு 6 மாசமா அந்த ஆளை சப்போர்ட் பண்ணி அடி வாங்காத மக்களே இல்லை. நான் போய் பெரிய எவனாட்ட நின்று தலைவா நான் உனக்கு நிக்கிறேன் தலைவான்னு போய் நான் நின்னுட்டேன். எல்லாருக்கும் முன்னாடி போய் நின்னுட்டேன். அடி வாங்குறதுக்கு அடி வாங்கிட்டேன். எல்லாத்துட்டையும் நம்ம ஃபேன் பேஸ் இன்னொரு ஃபேன் பேஸ் எல்லாத்துட்டையும் அடி வாங்கிட்டேன். The point is in the game and the 4-0 defeat to Man City வந்து it reflects everything that is wrong at Liverpool in this season. Player side ல இருந்து, manager side ல இருந்து, mentality side ல இருந்து. Which is why அந்த vocal midfield leader இது வந்து ரொம்ப ஒரு stereotype இது. அதாவது வந்து midfield ஒருத்த கத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. பட் அந்த கத்தாம ஒரு midfield இருந்ததுன்னா அது வந்து இட் கேன் பி அ வெரி பேட் மிட்ஃபீல்டு. அந்த ஒரு வோக்கல் லீடர் ஒரு ஹெண்டர்சன் மாதிரியோ ஒரு மில்னர் மாதிரியோ ஒரு ஜாக்கா மாதிரியோ ஒரு டெக்லன் ரைஸ் மாதிரியோ வேணும் மிட்ஃபீல்டில். they are doing this every press conference and அடுத்த கேம்ல வந்துட்டு captain who should be turning up is making a mistake. The player who's been a best player of the season has been on and off in certain games. Forget about FA Cup, Premier League போயிருச்சு எல்லாமே ஓகே. You still have the Champions League. It is still the biggest trophy. You have PSG who are the defending champions. They are beatable in the season. எனக்காக நீங்க ஆட வேணாம், ஃபேன்ஸுக்காகவும் நீங்க ஆட வேணாம், உங்களுக்காக ஆடுங்க. Do you want the Champions League or not? ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாதிரி, என் கூட இருக்கிறது கௌதம். அதாவது இது வந்து இந்த எபிசோடே பண்ணணுமாங்கிற நிலைமையில இருக்கோம் ரெண்டு பேரும். கரெக்டா இல்லையா? என்ன சைலண்ட் ஆயிட்டாரு? நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க. நான் இனிமேல் வந்து எனக்கு இது வந்து irrelevant ஸ்டேஜுக்கு நான் போயிட்டேன். அதனால என்ன இருந்தாலும் நீங்களே சொல்லலாம். ஏன்னா அதாவது ஒரு 6 மாசமா அந்த ஆளை சப்போர்ட் பண்ணி அடி வாங்காத மக்களே இல்லை. நான் போய் பெரிய எவனாட்ட நின்று தலைவா நான் உனக்கு நிக்கிறேன் தலைவான்னு போய் நான் நின்னுட்டேன். எல்லாருக்கும் முன்னாடி போய் நின்னுட்டேன். அடி வாங்குறதுக்கு அடி வாங்கிட்டேன். எல்லாத்துட்டையும் நம்ம ஃபேன் பேஸ் இன்னொரு ஃபேன் பேஸ் எல்லாத்துட்டையும் அடி வாங்கிட்டேன். இவன் யாரா முட்டாள் மாதிரி வந்து மேனேஜரை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான்னு. ஆனா ஐ ஜஸ்ட் தாட் தட் இஸ் த மினிமம் தட் அ சப்போர்ட்டர் கேன் டூ டு ஸ்டாண்ட் பை த மேனேஜர். இப்போ வந்து எனக்கு நாளைக்கே ஸ்டீவன் ஜெரார்ட் உள்ள வராப்புல, ஜாபி அலான்சோ உள்ள வராப்புல, அவங்களோட லாஸ்ட் டே வரைக்கும் கண்டிப்பா அவங்களோட நான் நிற்பேன். தட் இஸ் மை மோட்டோ. ஓகேவா? அது எவ்ரிஒன் ஹேஸ் தேர் ரைட் டு தேர் ஒப்பீனியன்ஸ் ஆன் வாட் தே வாண்ட் டு டூ அண்ட் வாட் ஸ்டாண்ட் தே வாண்ட் டு டேக். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ வில் ஸ்டாண்ட் வித் மை மேனேஜர் டில் த லாஸ்ட் டே. அண்ட் as soon as he goes out of the job and whoever new comes in, I will stand with them also. ஆனா இட்ஸ் கெட்டிங் டு அ பாயிண்ட் வேரின் நான் மட்டும் ஒரு பக்கத்துல நிக்கிறேன், எல்லாருமே அந்த பக்கத்துல போயாச்சு, பிளேயர்ஸே அந்த பக்கம் போயாச்சு, பிளேயர்ஸே அந்த பக்கம் போயிட்டாங்க. ஸோ நான் மட்டும் இங்க நின்றுட்டு வெள்ளக்கொடி ஆட்டுறனாலயோ இல்ல சும்மா போர்டு பிடிச்சிட்டு வாங்கப்பா இந்த பக்கம் சொல்றனாலயோ ஒன்னும் ஆகிற மாதிரி தெரியல. அண்ட் இந்த கேமுக்கு அப்புறம் ஸ்பெசிபிக்கலி ஐ ஃபீல் மேனேஜர் இனிமேல் அந்த போர்டை பிடிச்சி நிக்க முடியாது. வாங்க என்னை நம்பி வாங்க அப்படின்னு சொல்லி ஐ திங்க் இட்ஸ் ஓவர். ஐ எம் ஆல்சோ ஓவர். இல்லை, அதாவது லைவ் ஸ்ட்ரீம்லேயே சொன்னீங்க இந்த கேம் வந்து இட் வாஸ் இன்ஃபேக்ட் என்ன கேட்டால் இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் திஸ் சீசன். அதாவது இந்த சீசன் ஃபுல்லாகவே நீங்களும் சொல்லியிருக்கீங்க, நானும் சொல்லியிருக்கேன். இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் எவ்ரி திங். அதாவது மேனேஜர் பர்ஃபார்மன்ஸு சரியில்லை, டாக்டிக்கலி. நான் கேமில் லைவ் ஸ்ட்ரீமில் பார்க்கும்போது எல்லாருமே கேட்பாங்க சிஸ்டம்னா இதில் ஆக்சுவலாக வேண்டாம் நான் அதுக்கெல்லாம் இந்த கேம் வந்து இல்லை இந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். நான் எதுக்கு சொல்ல வரேன், இந்த கேம் வந்து இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி என்டையர் சீசனுங்கிறதுக்கு எதுக்கு சொல்ல வரேன். கேமில் தேர் வர் டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸ். அந்த ஹாலண்டோட ரெண்டாவது அந்த கொனாட்டே ஹெடர் கோல் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அ டாக்டிக்கல் மிஸ்டேக், இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ். அந்த அதே ரெண்டாவது கோல் ஹாலண்டோடது இட் எண்ட்ஸ் வித் அன் இண்டிவிஜுவல் மிஸ்டேக். பிளேயர்ஸ் மென்டாலிட்டி ஃபஸ்ட்டு கோல் வரைக்கும் நல்லா ஆடிக்கிட்டு இருக்கின்ற நல்லா ப்ரெஸ் பண்ணுற பிளேயர்ஸு அது என்ன அந்த ஹாலண்டு ஃபஸ்ட்டு கோல்லேருந்து ஹாஃப் டைம் வரைக்கும் ஏன் நீங்கள் ப்ரெஸ்ஸே பண்ணல, எங்கே போச்சு அந்த இன்டென்சிட்டி? ஒரு கோல் போட்டால் அப்படியே யூ லூஸ் யுவர் மென்டாலிட்டியா? அதாவது சில பேர் சொல்லுவாங்க மென்டாலிட்டி ஹேஸ் டு கம் ஃப்ரம் த சைட் லைன்ஸு. கிளாப் இருந்தபோது மென்டாலிட்டி. நான் ஆக்சுவலாக ரீசெண்டாக அந்த கோச்சிங் கோர்ஸுக்கு போயிருந்தேன்ல, அங்கே ஒருத்தர் சொன்னார், do you think ரியலிஸ்டிக்காக ஒரு கேமில் த பிளேயர்ஸ் கேன் ஹியர் த மேனேஜர்? ஒரு ப்ரீமியர் லீக் கேமில் எமிரேட்ஸ் ஸ்டேடியமில் 60,000 பேர் இருக்காங்க. do you think they can hear Arteta shouting? do you think they can hear
Klopp shouting? Illa. The mentality comes from the players. It's the standards that you set for yourself. Mentality has to come from the players. Manager can play ஒரு 10% ரோல் மென்டாலிட்டியில், அதாவது ஹாஃப் டைமோ ப்ரீ கேமோ ப்ரீ சீசனோ நீங்கள் வந்து சொல்லலாம் திஸ் இஸ் த லெவல் ஐ வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் யூ கேன் செட் த ஸ்டாண்டர்ட்ஸ். ஆனால் ஆன் தி ஃபீல்ட் வேர் டஸ் இட் கம் ஃப்ரம்? உன்னோட கேப்டன், உன்னோட நேச்சுரல் லீடர்ஸ், ஒரு ஜார்டன் ஹெண்டர்சன், ஒரு ஜேம்ஸ் மில்லர், அவங்க கிட்ட இருந்து தான் வரும். இந்த டீமில் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி மேனேஜரை, அதாவது தி பிளேயர்ஸ் டோன்ட் லுக் லைக் தே வாண்ட் டு பிளே ஃபார் த மேனேஜர். குவைட் ஆனஸ்ட்லி மேனேஜர் பிடிக்காம ஆடுற மாதிரி தான் இருக்குது இப்போ. இட் ஹஸ் கம் டவுன் டு தட் பாயிண்ட். ஐ திங்க் தேர் இதை சில கிளப்லலாம் ஓப்பனாக பேசுவாங்க மேனேஜருக்கு அகேன்ஸ்டாக சில சமயம். இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னா ஐ திங்க் நம்ம கிளப்பில் அது ஏன் பேசலைன்னா லாஸ்ட் சீசன் பிரீமியர் லீக் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு, அதனால் யாரும் ஒன்றும் பேசலை. அதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் உள்ள கேள்விக்குறியாக இருக்குன்னு சில பேர் சொல்லியிருக்காங்க, ஆல்ரெடி ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. அப்படி த பாயிண்ட் இஸ் இந்த கேம், அந்த 4-0 டிஃபீட் டு மேன் சிட்டி வந்து இட் ரிஃப்ளெக்ட்ஸ் everything that is wrong at Liverpool in the season. Player side-லேருந்து, manager side-லேருந்து, mentality side-லேருந்து. And if you want to throw in FSG side-லேருந்தோ, because bench strength-னு ஒன்றுமே இல்லை. The wrong players, wrong system, incomplete number of players, incomplete system, எல்லாமே இந்த கேமில் இருக்குது. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி it has reached a stage where எதுக்கு இந்த கேம்லாம் பார்த்துக்கிட்டு, இதில் பிஎஸ்ஜி லைவ் வேற பண்ணலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும். நீங்கள் சொல்லுங்கள். ஐ மீன் இல்லை, இந்த கேம் பற்றி ரொம்ப பேச வேண்டாம். ஐ திங்க் ரிவ்யூலேயே நிறைய ரிவ்யூங்கிறேன், லைவ் ஸ்ட்ரீம்லேயே நிறைய ரிவ்யூ டைப் பேசியாச்சு. ஒரு ஜென்ரல் என்னோட தாட்ஸ் சொல்கிறேன் அந்த கேம். டாக்டிக்கலி சொல்லும்போது, டு எக்ஸ்பேண்ட் ஆன், நான் என்ன சொல்லியிருக்கேன், டாக்டிக்கலி டு சொல்லும்போது சிட்டி ஸ்டார்டட் த கேம் நேரோவாக. ஆனால் போக போக தே வெண்ட் வைட். அந்த விங்கர்ஸ் வந்து நீங்கள் ஒரு 20th மினிட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டோக்கு அண்ட் இந்த பக்கம் செமென்யோ வந்து தேவர் வெரி வைடு. வெரஸ்ட் ஃபஸ்ட்டு 20 minutes தேவர் குவைட் நேரோ. அந்த வைடு போனப்புறம் வீ டென்ட் அட்ஜஸ்ட். நம்ம வந்து வி ஸ்டில் கெப்ட் காம்பேக்டாக இருந்து வி ஸ்டில் சைடு ஓகே நாங்கள் ட்ராக் பண்ண மாட்டோம். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, இஃப் யூஆர் சேயிங் தட் யூஆர் சேயிங் நான் கிராஸ் கொடுக்கறதுக்கு ஐ எம் வில்லிங், நீ கிராஸ் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோ ஐ எம் வில்லிங் அப்படின்னு சொன்னனாக்க நீ சென்டரில் ஹெட்டர் வின் பண்ணணும். ஸோ டாக்டிக்கலி உனக்கு தெரியும், ஆஸ் அ மேனேஜர் உனக்கு தெரியும் அவங்க ஹாலண்ட் வந்து கொனாட்டேவை தான் டார்கெட் பண்ணுவோம். ஆல்ரெடி நீங்கள் லைவில் கூட சொன்னீங்க, போன 2 மேட்சும் அவனை டார்கெட் பண்ணி தான் கோல் வந்தது அப்படின்னு. ஸோ உனக்கு தெரியும் அங்கேருந்து கிராஸ் வந்துன்னா இவன் வின் பண்ணுறதுக்கு தெர் இஸ் அ டேஞ்சர் சான்ஸ், ஹாலண்ட் டேஞ்சரஸாக இருக்கான்னு தெரியும். அப்படி இருக்கும்போது ஏன் நீ கிராஸ் அலோவ் பண்ணுற? ஒன்று, தட் இஸ் வேர் ஐல் கொஸ்டின் த மேனேஜர். சரி ஓகே அலோவ் பண்ணுறேன்னு தெரியுது. ஆஸ் அ பிளேயர் கொனாட்டே, உனக்கு அந்த 2வது கோலுக்கு ஹாலண்ட் வந்து சடனாக அவன் பின்னாடி வரல, அவன் வந்து டி பாக்ஸ்க்கு வெளிலேருந்தே அவன் ஒன்றை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வரான். அவன் உனக்கு தெரியும் அவன் பக்கத்தில் இருக்கான்னு. அவனுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கருக்கு எங்கே ஹெட்டர் வேணும்? இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டிஃபெண்டர் தான் வேணும். ஸோ அதை நீ ப்ரிவெண்ட் பண்ண வேண்டாமா? அதான் சொன்னேன், அந்த 2வது கோல் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஆஃப் as a tactical mistake, ends with an individual mistake. கொனாட்டே வந்து he could have easily prevented that header, ஈஸியாக கிளியர் பண்ணியிருக்கலாம். வேண்டைக் தேவையில்லாத டேக்கிள் நிக்கோ ஒரைலி என்ன, யூ ஆர் இன் அ குட் பொசிஷன், நீ அங்கே வெறும் பிளாக் பண்ணுறதுக்கு நின்னா, அவன் ஷார்ட் எடுத்திருந்தாலும் யூ வுட் ஹவ் பிளாக்ட், அவன் ஹாலண்டுக்கு பாஸ் பண்ணியிருந்தாலும் யூ வுட் ஹவ் பின் இன் அ குட் பொசிஷன் டு பிளாக் தட் ஷாட். எதுக்கு நீ போய் காலை விடுற? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் அந்த 3வது கோல் ஹாலண்ட் அந்த த்ரோயின்லேருந்து வரும், ஜோ கோமெஸ் ஆப்போசிஷனுக்கு த்ரோ பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே ஸ்டூப்பிடு. சரி பண்ணிட்டான்னு தெரியுது, உடனே ரீக்ரூப் பண்ண வேண்டியது. சொபோஸ் லைக் கிராவன் பச், உனக்கு 2 பேருக்கு நடுவில் ஒருத்த நிற்கிறான் ஃப்ரீயாக, உடனே சரி பால் அவங்க கிட்ட போயிடுச்சுன்னா உடனே நீ எந்தக்கு ஜாக் பண்ணிட்டு முன்னாடி ஓடுற, பக்கத்தில் எவன் மேன் இருக்கான்னு பார்க்க வேண்டியதானே. 2 பாஸ் பால் வேண்டைக்கு தாண்டி போயிடுச்சு. ஹாலண்டு நிக்கோ ஒரைலி கிராஸ் போட்டு ஹாலண்டு கோல் போடுறான். ஐ மீன் இதெல்லாம் வந்து இட்ஸ் எதை சொல்கிறேன், இந்த கேம் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி. அண்ட் ஃபஸ்ட்டு கோல் போன அப்புறமே மென்டாலிட்டி போயிடுச்சு. ப்ரெஸ்ஸிங் இல்லை, ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு 30 நிமிஷம் இருந்த ப்ரெஸ்ஸிங் திடீர்னு யூ ஜஸ்ட் லூஸ் யுவர் ஹெட்ஸ். அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல திரும்ப ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்போ இருக்கு, எபிலிட்டி இருக்கு உனக்கு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. அந்த 15 நிமிஷம் நீ ப்ரெஸ் பண்ணியிருக்கலாம், நீயா பண்ண வேண்டான்னு முடிவு எடுத்துட்ட. நீயா வந்து என்னத்த கோல் போயிடுச்சு, 1-0 டவுன், அவ்வளோதான். என்னத்த சொல்கிற, இதில் பிஎஸ்சி வேற போய் ஆடணும். இதில் என்னென்னா இந்த வருஷம் பிஎஸ்சி சைடு வந்து வெரி பீட்டபிள் பிஎஸ்சி சைடு. ஏன்னா அவங்களுக்கும் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இல்லை அதைத்தான் சொல்கிறேன்.
அவங்களுக்கும் நிறைய இஷ்யூஸ் இருக்கு இந்த வருஷம். லாஸ்ட் இயர் லிவர்பூல் வந்து இந்த பிஎஸ்சி சைடு ஆயிட்டு இருந்தாங்கனாக்கா ஐ வுட் ஹவ் செட் நம்ம வின் பண்ணிட்டு வந்திருப்போம் அப்படின்னு. அது கூட சொல்ல முடியாது. லாஸ்ட் இயர் பிஎஸ்டி கேம்லேருந்தே இவ்வளோ கேவலமாக தான் ஆடிக்கிட்டு இருக்கோம். அது கூட சொல்ல முடியாது. சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க, என்ன இப்போ என்ன நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? மேட்ச் ஒரு சின்ன ரீகேப் நான் பண்ணிட்டேன். இப்போ என்ன மேட்சை பற்றி நீங்கள் ஏதாச்சும் அடிஷ்னல் தாட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். இல்லைனா ஐ திங்க் த பிக் கொஸ்டின் இஸ் ஆர்னே ஸ்லாட் அடுத்த பிஎஸ்டி கேமுக்கு இன்சார்ஜாக இருப்பாரா இல்லையா? சரி, அதாவதுங்க இந்த ஃபர்ஸ்ட் 35 minutes ஐ வாஸ் திங்கிங் நம்ம வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிவிட்டு தென் இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணுறக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ரெக்கார்ட் பண்ணுறோம், ஒரு 4 hours ப்ராபப்ளி. ஆமாம். ஐ வாஸ் சிட்டிங் அண்ட் திங்கிங், ஓகே ஒரு 35 நிமிஷம் ஆடக்கூடிய ஒரு சைட்னால ஒரு கோலை விட்ட உடனே எப்படி அப்படியே மாற முடியுது? ஒரு 37th minute நம்ம கோல் விடுறோம், 38th minute வாட் எவர், அங்கேருந்து ஹாஃப் டைம் போகிறதுக்கு ஐ திங்க் ஒரு 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தாங்க. 10 minutes ஸ்பெல் இருக்குது. இந்த 10 minutes ஸ்பெல்லில் ஆஸ் பிளேயர்ஸ், ஓகே ஃபர்ஸ்ட்லி ஆஸ் அ கேப்டன் யூ ஹாவ் டு லைக் கெட் தம் டுகெதர் அண்ட் சே பரவாயில்ல ஒரு கோல் போய் நீ ஏன் தப்பு பண்ணியிருக்க, அந்த பெனல்ட்டிக்கே நீ ஏன் தப்பு பண்ணியிருக்க, ஓகேவா? மீதி 10 பேர் நிற்கிறானுங்க. கேப்டன் வந்து ப்ராபப்ளி த டீம் இஸ் கோயிங் த்ரூ அ வெரி வெரி ரஃப் பேட்ச். நம்ம வந்து எக்காரணத்துக்கு கொண்டும் நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது, அதுதான் மெயின் அந்த இடத்துலையே. இப்போ மீதி 10 பேர் பார்க்குறானுங்க, டே நீ வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணும், ஒரு மொராலை கொண்டு வரதுக்கோ உன்னை பூஸ்ட் பண்ணுறதுக்கோ நீ வந்து எங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கணும். நீ தான் கேவலமாக அந்த பெனல்ட்டியே கொடுத்த, ஓகேவா? இப்போ 10 பேர் நான் வந்து ஒரு புது பிளேயருங்க. இப்போ நான் வந்து வேர்ட்ஸ், நான் வந்து எக்கிட்டிக்கே, நான் வந்து பார்க்குறேன், ஐயோ என்னடா அது இப்படி இருக்குது, நம்ம வந்து புண்டஸ்லீகாலேருந்து நம்ம இன்வின்சிபிள் புண்டஸ்லீகா ஜெயிச்சுட்டு வந்திருக்கோம், ஒரு அதுக்கப்புறம் இந்த ஒரு சீசனும் நல்லா தான் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு யோசிக்கிற ஒரு வேர்ட்ஸோ, ஒரு டீசென்ட் இனஃப் ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து வந்திருக்கிற ஒரு எக்கிட்டிக்கேவோ பார்க்குறாங்க இந்த கேப்டனை பார்த்து, என்னடா இவ்வளோ மோசமாக இருக்குது, கேப்டனை இந்த மாதிரி பண்ணுறான் இவ்வளோ ஒரு முக்கியமான கேமில் அப்படின்னு சொல்லி. நம்பர் 1, சரி அது முடிஞ்சிருச்சு, பெனால்ட்டி முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு, 10 நிமிஷம் இருக்குது. நீ ஒரு கேப்டனா நீ ஓன் அப் பண்ணி சாரி நான் தப்பு பண்ணிட்டேன், பட் வி ஆர் ஸ்டில் தேர், அந்த பண்ணிட்டு இருந்த விஷயத்தை பண்ணிட்டு இருப்போம், அடுத்து ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது ஹாஃப் டைம் வரைக்கும். அப்படி இல்லைனா ஜஸ்ட் டோன்ட் லூஸ் யுவர் ஹெட்ஸ், ஜஸ்ட் ஸ்டே இன் த கேம். ஹாஃப் டைமில் 1-0 டவுன் போகணும். பேசிக்கலி இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது, ஓகேங்களா? நான் ஏன் இதை யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்கிறேன். ஜஸ்ட் கோ பேக் டு லாஸ்ட் சீசன். நான் எடுத்து பார்த்தேன், 38 பிரீமியர் லீக் கேம்ஸ்லேயே என்னமோ 30 பிரீமியர் லீக் கேம்ஸை 31 பிரீமியர் லீக் கேம்ஸை வீவ் ஸ்கோர்ட் ஃபர்ஸ்ட். அந்த ஃபர்ஸ்ட் எப்போ தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்லேயே வந்துடும். ஒரு கோலோ 2 கோலோ 3 கோலோ எல்லாமே ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்லேயே வந்துடும் ஏன்னா we were so clinical in front of goal. போன வருஷம் வந்த சான்ஸ்ல 10 சான்ஸ் வந்தா 7-8 சான்ஸ் எடுத்தோம். இந்த சீசன் பெரிய, நான் திருப்பி சொல்றேன், பெரிய பிரச்சனை our inability to finish chances, multiple chances this season. பெரிய inability to finish them. நம்ம வந்து XG கிரியேட்டட் பிரீமியர் லீக்லயே அதை 2 வகையா பார்க்கலாம். நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க 20 சான்ஸ் கிரியேட் பண்ணி 0.1 XG-னால 2 XG-க்கு வந்துடும் அப்படின்னு. அதுவும் உண்மைதான், அதை நான் டினை பண்ண போறது இல்லை. பட் அந்த 20 தடவையாச்சும் ஷார்ட் எடுக்கிற பொசிஷன்ல போய் நிக்கிறோம்ல, இட்ஸ் நாட் லைக் என்னோட ஹாஃப்ல இருந்தே ஷார்ட் எடுத்துட்டு அது ஒரு XG எல்லாம் கால்குலேட் பண்ண முடியாது. அந்த இடத்துல போய் நிக்கிறோம், புவர் ஷாட்ஸ் தான், புவர் XG சான்ஸ் தான், ஐ அக்ரி. அந்த 20 சான்ஸ்ல ஒரு 4 சான்ஸ் ஆச்சு ஒரு பெட்டர் XG சான்ஸ், மீதி 15 கிராப் தான், நான் ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி இன்செசிவ் மூமெண்ட்ஸ்ல when you don't take advantageனா கேம் ஸ்டேட் இஸ் ஸ்டில் இன் த பேலன்ஸ். கேம் ஸ்டேட்டை எப்பவுமே உன் பக்கத்தை திருப்பணும். இந்த வார்த்தையை 10,000 வாட்டி நான் சொல்லிட்டேன். நம்ம வந்து அதை எடுக்கிறதா ஒரு 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 கிளிம்மர் ஆஃப் ஹோப் கூட கிடையாது. நம்ம அதை எடுக்கவே மாட்டோம். தட்ஸ் வாட் we've been doing. எத்தனை அந்த கலட்டசரை கேம் கூட செகண்ட் லெக் எவ்வளோ 5 கோல் நம்ம போட்டோமா, 4-0 5-0 ஜெயிச்சோம். 4 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எத்தனை விட்டோம் அந்த கேம் யோசிச்சு பாருங்க. சாலா பெனல்டி மிஸ், அது இல்லாம ஒரு 3 சான்ஸ் மிஸ், எத்தனை விட்டோம் அந்த கேம்ல. கலட்டசரை செகண்ட் ஹாஃப்லயும் அவ்வளோ புவரா இருந்தனால நம்ம வின் பண்ணோம். இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் லாஸ்ட் சீசன் அண்ட் திஸ் சீசன். என்னன்னா லாஸ்ட் சீசன் we took all these chances, we changed the game state to our need. அப்புறம் நமக்கு வந்து தேவையில்லை, ஒரு இன்டென்சிட்டி தேவையில்லை, ஒரு ப்ரெஷர் போடணுங்கிற அவசியம் கிடையாது. we can play our basic possession based jolly game. ஏன்னா கேம் ஸ்டேட் இஸ் ஆல்ரெடி வித் us. ஆப்போசிஷன் வந்து நம்மள ஓப்பன் அப் ஆகி அட்டாக் பண்ணாங்கன்னா we will score the third. எதையும் ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக தேர்டு வரும்.
இன்னொரு பெரிய விஷயம் வந்துட்டு எல்லாருமே சொல்றாங்க ஆர்னே ஸ்லாட் ஒன் இட் வித் கிளாப்ஸ் டீம் ஹி வாஸ் மாஸ்க்ட் பை டூ இண்டிவிஜுவல்ஸ். இது நம்மளும் பேசியிருக்கோம். ஒன்னு இஸ் லூயிஸ் டியாஸ், இன்னொன்னு ட்ரெண்ட். ட்ரெண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அட்டாக் ஹி கெப்ட் சென்டிங் அஸ் வே குவிக்கர், செம்ம குவிக்கா ஜஸ்ட் கெப்ட் சேஞ்சிங் இட் ஓவர். ஓகேவா? அவன் இல்லை. ஒரு பெரிய பெரிய மிஸ் கண்டிப்பா when you are going on the offensive. on the defensive out of possession வந்து நம்மளுக்கு ரொம்ப கேவலமா இருந்துச்சு லாஸ்ட் சீசன். நம்மளுக்கு தெரியும். we were masking it because we had so many runners. ஒரு ஜோட்டாவோ ஒரு நுன்னியஸோ ஒரு டியாஸோ, we had these runners to eat up space eaters. இது இல்ல இந்த சீசன், அது கிடையாது. அண்ட் இந்த லைவ் ஸ்ட்ரீம்ல சொன்னோம், டீம்ல 11 ஸ்டார் பிளேயர் இருந்தா அந்த டீம் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸ்டார் பிளேயர் இல்ல, I don't know how to word it. நீங்க சொல்லுங்க. இல்ல கரெக்ட், ஸ்டார் பிளேயர் தான். இல்ல I would say இப்போ ஸ்டார் பிளேயர்னா நீங்க வேர்ட்ஸ் அந்த மாதிரி சொல்றீங்க. I'm not like சூப்பர் ஸ்டார்ஸ்னு சொல்ல, ஸ்டார் பிளேயர்ஸ். ஓகே, லைக் பிளேயர்ஸ் who ஒரு சாலா மாதிரி வந்து பிளேயர்ஸ் who for whom the game is designedங்கற மாதிரி. கரெக்ட், அந்த மாதிரி டீம்ல 11 பேர் இருந்தா அது ஒர்க் அவுட் ஆகாது. You need people to do the dirty work. You need a Jordan Henderson, you need a James Miller. அவ்வளோ கூட இல்லையா? You need a Luis Diaz, you need a Darwin Nunez to put in that extra shift. டே அட்டாக்ல நான் இல்லைனாலும் என்னோட கான்ட்ரிபியூஷன் டிஃபென்ஸ்ல வந்து ஒரு கவுண்டர் நான் ஸ்டாப் பண்ணுவேன், ஒரு கேம் சென்ஸை புரிஞ்சுக்குவேன், ஒரு டிஃபென்ஸ்ல வந்து நிற்பேன். டீம்ல யாருமே கிடையாது அப்படி. லைவ் ஸ்ட்ரீம்ல ஷோபாஸ் லைன் ஒருத்தர் எழுதியிருந்தாங்க. இன்னைக்கு அவன் என்ன தெரியுமா பண்ணியிருக்கான்? I've always said one thing. When you lose the Liverpool away fans, your job is on the brink. You can lose Anfield, you can lose anything, but when you lose those faithful away fans, you're done basically. ஏன்னா இந்த faithful away fans தான் every game. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாதோட உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல இருக்கிறதுனால. These away fans are the most loyal fans. எல்லா away கேமுக்கும் போய் பார்த்துட்டு வரோம். When you lose them, இந்த கேம்ல வந்து 57 வந்து ஒரு வீடியோ போட்டுருக்காரு. 58 மினிட் 59 மினிட் ஆல் ஆஃப் தெம் ஹவ் ஸ்டார்டட். நீங்க சொல்லிருந்தீங்களே வெளியே போக முடியாதுன்ட்டு, பட் ஆக்சுவலா அவங்க போயிட்டு இருந்தாங்க, ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ட்விட்டர்ல பார்த்தேன் இப்பதான். they were going out. I don't know how. நீங்க சொல்லிங்க not be allowed ன்னு சொன்னீங்கல்ல, அவே ஃபேன்ஸ் வெளிய விட மாட்டாங்க ஸ்டேடியம். இல்ல சோ ஸ்டேடியம் விட்டு வெளிய போய் இருக்க மாட்டாங்க, வெளிய கீழ போயிட்டு இருந்தாங்க ஸ்டெப்ஸ் இறங்கி. சோ எங்க போய் வச்சிருந்தாங்கன்னு தெரியல. இல்ல அந்த பில்டிங் உள்ள இருக்கலாம். you can't go outside the stadium. ஓகே சோ எல்லாமே வெளிய போயிட்டு இருந்தாங்களா. 58 மினிட் நம்மவே கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் people are really angry, obviously, correct. Away fans எல்லாமே are really angry. ஷோவஸ்ல போய் அவங்கள்ட்ட why are you booing, come on cheer us upங்கறான். எப்படிடா சேர் பண்ணுவாங்க? இத பார்த்துட்டு எப்படி சேர் பண்ணுவாங்க? இது வந்து ஒரு few weeks back கூட press conference post game press conferenceல சொல்லியிருந்தான்னு நினைக்கிறேன். ஏதோ இந்த மாதிரி வந்து நீங்க வந்து இது பண்ணணும், cheer பண்ணணும் அப்படி. பட் ஆனா I think with Soboslai நீங்க சொன்னீங்க அந்த ஸ்டார் பிளேயர்ஸ் வந்து யாரோ Soboslai போட்டிருந்தாங்க that someone who can do the dirty work. Soboslai is willing to do the dirty work and Soboslai is a leader, but he's a leader by example. ஒரு மிட்ஃபீல்ட்ல வந்து you need a vocal leader. எவ்வளோ பெரிய டிஃபரன்ஸுங்கிறது வந்து நீங்க எந்த டீம் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஜார்டன் ஹெண்டர்சன் அட் பிரென்ஃபோர்ட், இப்போ கிரானிட் ஷாக்கா அட் சண்டர்லாண்ட். ஒரு வோக்கல் மிட்ஃபீல்ட் லீடர் வேணும். நீங்க சொன்னீங்க Declan Rice at Arsenal, Rodri at City. Declan Rice at Arsenal. நான் சொல்றது வந்து இல்ல நான் சொல்றது நீ Declan Rice at Arsenal is also a very good example. இல்ல நான் எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் சொன்னேன்னா they have been known for that from their Liverpool days, from their Arsenal days. இவங்க கிரானிட் ஷாக்காவும் இவனும் அண்ட் ஒரு சின்ன டீம் ஒரு பிரென்ஃபோர்டு சண்டர்லாண்டுக்கு போகும்போது அவங்களோட எஃபெக்ட் எவ்வளோன்னு ஆக்சுவலா தெரியுது. ஏன்னா நீங்க சொன்னீங்க சரி வேண்டைக் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டான், 1-0 we are down, அதுக்கப்புறம் இவன் மோட்டிவேட் பண்ணணும். வேண்டைக்கு என்னதான் மோட்டிவேட் பண்ணாலும் ப்ரெஸ் வந்து உனக்கு ஃபார்வர்ட் லைன்லேருந்து தான் ஆரம்பிக்குது, விச் மீன்ஸ் மிட்ஃபீல்ட்லேருந்து தான் தட் கமாண்ட் ஹஸ் டு கம். மிட்ஃபீல்டில் எவனும் சத்தம் போடல, எவனும் வந்து சாலாட்டியோ எக்கிட்டிக்கெட்டியோ டே போய் ப்ரெஸ் பண்ணுறான்னு சத்தம் போடலன்னா அவனுக்கு பண்ண மாட்டானுங்க. விச் இஸ் வை அந்த வோக்கல் மிட்ஃபீல்ட் லீடர் இது வந்து ரொம்ப ஒரு ஸ்டீரியோ டைப். இது அதாவது வந்து மிட்ஃபீல்டில் ஒருத்த கத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. பட் அந்த கத்தாமல் ஒரு மிட்ஃபீல்டு இருந்ததுன்னா அது வந்து இட் கேன் பி அ வெரி பேட் மிட்ஃபீல்டு. அந்த ஒரு வோக்கல் லீடர் ஒரு ஹெண்டர்சன் மாதிரியோ ஒரு மில்னர் மாதிரியோ ஒரு ஜாக்கா மாதிரியோ ஒரு டெக்லன் ரைஸ் மாதிரியோ வேணும் மிட்ஃபீல்டில். அந்த லீடர் நம்ம கிட்ட Soboslai இஸ் அ கிரேட் மிட்ஃபீல்டர் இல்லைன்னு சொல்ல, பட் இஸ் அ லீடர் பை எக்ஸாம்பிள். அவன் இஸ் நாட் அ லீடர் பை வோக்கல். இது ஹெண்டர்சன் வந்து தட் இஸ் த பிக்கெஸ்ட் டிஃபரன்ஸ். உங்களுக்கு கோவிட் டைம்ல இல்ல கோவிட் டைம்ல ஒரு இது வந்தது, இங்கிலாந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா குவாலிஃபயரா ஏதோ ஒன்று ஆடினாங்க. அந்த கேம்ல அவங்க இங்கிலாந்து யூடியூப்ல அது இன்னும் இருக்கான்னு எனக்கு தெரியல,
ஜார்டன் ஹெண்டர்சன் மைக் தப்போ ஏதோ போட்டாங்க. லிட்டரலா அந்த கேம் பாருங்க, அவன் எவ்வளோ கத்துறான். லைக் இட் ஜஸ்ட் மேக்ஸ் சச் அ டிஃபரன்ஸுங்க டு ஹேவ் தட் ஒன் பர்சன். இப்போவும் ஏன் தாமஸ் டூக்கல் வந்து ஹெண்டர்சன் இங்கிலாந்து ஸ்குவாடுக்கு எடுக்கிறான்? ஓகே, இட் டிசர்வ்ஸ் இட் ஆன் ஃபார்ம், பட் மெயினாக லீடர்ஷிப்காக தான். 34 வயசுல ஹெண்டர்சனை வந்து பிரைம் ஃபார்முக்காக எடுக்கல அவன். அது கூட விடுங்க, ஹவு கேன் ஜேம்ஸ் மில்லர் at 40 still be a starting player for Brighton? அப்படியோட யோசிச்சு பாருங்க, how can he be a starter for a high energy high octane Brighton team? அவன் ஆமா சும்மா பின்ன சிட் பேக் பண்றதில்ல. ஸோ see the problem is, see I agree, இந்த கேம்லயுமே 1 or 2 passes-லயே வந்து Manchester City வந்து they came easily into our half. Out of possession we suck. I completely agree. See at this point இல்ல, இத்தனை நாள் நான் எபிசோட் ஸ்டார்டிங் சொன்னேன்ல, I stood by the side of the manager. Now I really don't care Slot இருக்காரோ போறாரோ. I want to see what these players will do. Slot-ஏ போயிட்டாரு, I want to see how these players will turn up. மேனேஜர் இருக்காரோ மேனேஜர் இல்லையோ irrespective-ஆ நீ என்ன பண்ற, அவ்வளவுதான். அதுதான் நான் சொல்ல வந்தேன். I just don't think நீங்க irrespective they should turn up. பட் ஆனா I don't, Slot இருக்கிற வரைக்கும் I don't see them turning up. நீங்க the way I compare this, இது லைவ் ஸ்ட்ரீம்ல கூட ஸ்லைட் ரொம்ப பேசல இதை பத்தி, பட் ஆனா கம்பேர் பண்ணி இட்ஸ் லைக் யுனைடெட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அமோரிம் இருக்கும்போது they should have. இன்னொரு கொடுத்த எக்ஸாம்பிளுக்கு கேரிக்ல they are playing one game a week, they are getting the maximum அதெல்லாம் out இல்ல. of it. I mean different situations. எந்த விதத்துல எதுக்கு சொல்றேன்னா, 2 examples-ல they played 2 games a week, both time they were shit. Both the games they lost. இல்ல நான் அதுக்காக சொல்லல. இல்ல I am not talking about how they performing, அந்த மாதிரி நான் சொல்லல. What I mean is United may lose games, இல்லன்னு நான் சொல்லல, but they still want to play for Carrick. அதுதான் I'm not looking at results. இப்போ எப்படி இருக்குன்னா இந்த மென்டாலிட்டி லாஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, it feels like it's coming from a place of okay 1-0 டவுன் போயிட்டோம், இந்த மேனேஜருக்கும் ஒன்றும் தெரில, நான் எதுக்கு இவருக்காக போய் இப்போ உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கணும். நான் சொன்னேன் இல்லை லைஃப் ஸ்டைலில் எனக்கு வேர்ல்டு கப் இருக்குது, நான் போய் என்னத்துக்கு உட்காந்து ஒரு 50-50 சேலஞ்சில் போய் ஒரு ஏசியில் இது பண்ணி எதுக்கு நான் வேர்ல்டு கப்பெல்லாம் மிஸ் பண்ணணும். ஐ மீன் அந்த மென்டாலிட்டி வந்துடுறது. வேறஸ் யுனைடெட் வந்து ஓகே அவங்க டீம்லேயும் வேர்ல்டு கப்புக்கு போகிற பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, பட் வெதர் தே வின் ஆர் லூஸ் வாரம் இப்போ என்னன்னா யுனைடெடை பார்க்கும்போது தேல் ஃபைட், அந்த ஜெர்சிக்கும் அந்த மைக்கேல் கேரிக்கும் தெல் ஃபைட் அப்படிங்கிறது அது ஒரு கேரண்டீடாக இருக்குது யுனைடெடுக்கு. வேறஸ் லிவர்பூலுக்கு ஐ நோ வாரம் இவங்க 1-0 போயிட்டாங்கன்னா அவ்வளோதான் அந்த கேம்னு கோவிந்தான். ஏங்க இதில் வந்து ஐ எம் வில்லிங் டு பிளேம் த மேனேஜர். ஓகே, அவரோட டியூட்டி தான் இதை ரைல் அப் பண்ணுறது, பட் வை ஷுடன்ட் வி பிளேம் த பிளேயர்ஸ்? ஓ மேனேஜர் நல்லபடியா இருந்தா மட்டும் நான் பர்ஃபார்ம் பண்ணுவேன், இல்லைனா நான் இல்ல ஐ எம் சேயிங் இல்ல நான் வந்து இல்ல ஐ எம் சேயிங் தே டோன்ட் பிலீவ் இன் த மேனேஜர். அதாவது பிளே the lost the dressing room னு ஒரு phrase இருக்குல்ல இங்கிலீஷ்ல. I think that has happened Liverpool. I think the manager has lost the players. I think இவங்க வந்து they feel demotivated to play for it. ஏன்னா I don't know why அவங்க whether they don't believe in his tactics இல்ல whether they just don't think he is capable of handling the egos in the teamல என்ன எதுன்னு தெரியல. I just don't understand. இல்ல when they were making mistakes early on in the season or last season லந்தே இவன் மேனேஜர் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணல, he has just tried to do the same thing againங்கிறதுனால பிலீஃப் இல்லையா? வாட் எவர் இட் இஸ் பிலீஃப் இல்லை இப்போ டீமில். அண்ட் நான் சொல்ல பிலீஃப் இன் த சென்ஸ் பிலீஃப் இன் த மேனேஜர் இல்லை, அதனால இவங்க மென்டாலிட்டியும் போயிடுது, which is not supposed to happen. It's as a professional it's not supposed to happen. கரெக்ட். இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் கேம்ல your captain fucks, your captain does really bad stuff at the back. அவ்வளவுதான் வீடியோ டிமானிடைஸ் ஆயிருச்சு. your star player doesn't take any of his chances on the forward. These two are getting 450k 400k. Both have been big difference makers in this particular game. நடுவில் இருக்கிற பிளேயர்ல என்ன பார்ப்பாங்க? நீ எல்லாம் எனக்கு எக்ஸாம்பிள் செட் பண்ணணும்டா, சாலா உனையை பார்த்து நான் கத்துக்கணும், வேண்டைக்கு உனையை பார்த்து நான் கத்துக்கணும். நீங்க தான் 2 பேரும் அந்த கிளாப் சொல்லுவாப்புல. ஒருத்தவங்க ஒரு தடவை வந்துட்டு என்னமோ ஒரு ரூல் பிரேக் பண்ணிட்டாங்க, எங்கிட்ட வந்துட்டு ஃபைன் எவ்வளோன்னு கேட்டாங்க. ஐயோ எனக்கு தெரியாதே, அதை நீங்க மில்லர் தானே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் சொல்லுவாரு அப்படின்னு சொன்னாங்க. மில்லர் வாஸ் நாட் அ வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர், ஹி வாஸ் நாட் த ஸ்டார் பிளேயர், பட் மில்லர் அண்ட் ஜார்டர்சன் நியூ ஒருத்தவன் தப்பு பண்ணானா பலார் முட்டுட்டு அடுத்த கேம் ஒழுங்கா ஆடணும்டான்ட்டு அவங்களுக்கு வேலை பார்க்க தெரிஞ்சது. எஸ்பெஷலி மிட்ஃபீல்ட்ல இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் அந்த ஒரு வோக்கல் வாய்ஸ் இருக்கிறது. மிட்ஃபீல்ட்ல எப்போதுமே யூ நீட் தட். நான் மேட்ச்லயே சொல்லிங்க, ட்ரெஸ்ஸிங் ரூம்லயே எடுத்துக்குவோம். இல்ல ஆமா வாட் எவர் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல யூ நீட் லீடர்ஸ். அதுதான் லீட்
நீங்கள் அதுவே நான் இப்போ யோசிச்சுட்டு இருந்தேன் நீங்கள் சொல்லும்போது பிச்சில் எத்தனை லீடர்ஸ் இருக்காங்க இந்த டீமில். வேன் டைக் கேப்டன்ஸ் ஆர் டிஃபரண்ட் ஃப்ரம் லீடர்ஸ், அதையும் சொல்லிடுறேன். ஆமாமா இல்லை கேப்டன்சி வந்து வேன் டைக் இருக்கான், ஆலிசன் இருக்கான் ஆஸ் லீடர்ஸ் இந்த டீமில். அதர் ஆலிசன் அகைன் லீடர் பை எக்ஸாம்பிள், வோக்கல் லீடர் கிடையாது. லைக் ஆப்வியஸ்லி கோல் கீப்பர் ஹி ஹஸ் டு பீ. சாலாவும் அதேதாங்க. சாலாவும் லீடர் பை எக்ஸாம்பிள் தான். இஸ் நாட் அ வோக்கல் லீடர். சோபோஸ்லை லீடர் பை எக்ஸாம்பிள். யூ நீட் வோக்கல் லீடர்ஸ். ராபர்ட்சன் இல்ல பிச்சில், ஹெண்டர்சன் போயிட்டான் கிளப் விட்டு. ஸோ லைக் வி ஆர் ஷார்ட் ஆன் தோஸ் கைண்ட். யூ நீட் லீடர்ஸ் ஆஃப் போத் கைண்ட்ஸுங்க. நான் இது ரொம்ப வருஷம் முன்னாடி டாட்னம் பற்றி எங்கேயோ பேசிட்டு இருந்தேன். பட் அப்போ டாட்னம்கிட்ட இதுதான் பிரச்சனையாக இருந்தது. தே ஹேட் லீடர்ஸ், பட் தே ஹேட் லீடர்ஸ் பை எக்ஸாம்பிள். ஹியூகோ லாரிஸ், ஹாரி கேன், சான் யூங்மின் எல்லாருமே லீடர்ஸ் பை எக்ஸாம்பிள். நோபடி இஸ் அ லீடர் பை இது வோக்கல் இது லீடர். பட் எனிவே ஃபைனலா I don't know. It's 4-0. It was a complete embarrassment. அது with whatever போஸ்ட் கேம் என்ன சொல்லியிருக்காருன்னு எதாவது தெரியுமா? நான் எதுவும் பார்க்கல. சொன்னாரு ஒரு ஜேர்னலிஸ்ட் சூப்பரா கேட்டான், செம்ம நம்ம பேசிட்டு இருந்தது கேட்டான். லீவ் த டாக்டிக்ஸ் அசைட், why aren't players making runs, why aren't players crossing, blocking out the crosses. அவன் அப்படியே வேர்ட் பண்ணி கேட்டான். these are simple basics of football. That is whether you play a big opponent or whether you play in the park, those are basics of football. why aren't they doing that அப்படின்னு கேட்டான். இப்போ நிறைய பேர் நம்ம சொல்றோம், ஐ மீன் நிறைய பேர்னா வந்து இந்த ஃபேன் பேஸ் இஸ் ஹியூஜ், மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ல. அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஸ்லாட் வந்து he throws away the players அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா, ஸ்லாட் நினைச்சிருந்தா ஸ்லாட் வந்து ஆமா பிளேயர்ஸ் ஆர் நாட் டூயிங் எனிதிங் சொல்லியிருக்கலாம். அவரோட ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு, I do not agree with 99% of what you said, but certain situationsல I agree. அவர் என்னங்கிறாரு, மேட்ச் ஃபுல்லா பாத்தீங்கன்னா எங்க பிளேயர்ஸ் வந்து ரன்னர்ஸை ட்ராக் பண்றானுங்க, கிராஸஸை பிளாக் பண்றாங்க, ஆனா ஏதோ ஒரே வாட்டி விடுறாங்க பாத்தீங்களா, அது கோல்ல முடியுது அப்படின்னு. திஸ் இஸ் நத்தின்னு என்னது மண்டையில் அடிச்ச ஆணி மாதிரி எத்தனை நாம் சொல்லிட்டு இருக்கோம். we concede only one, ஆனா that will end in a goal. அதுதான் that is to show 100% commitment இல்லை. நீ 10 சேலஞ்ச் 10 சேலஞ்சும் போய் தான் ஆகணும். நீ 80 நிமிஷம் நான் நல்லா விளையாண்டா 2 கோல் போட்டேன், கடைசி 10 நிமிஷம் தான் நான் தூங்கிட்டேன்டா அப்படின்னா அவன் 3 கோல் போட்டு போயிடுவான், கேம் முடிஞ்சிருச்சு. 80 நிமிஷம் நீ நல்லா விளையாடி பிரயோஜனமே இல்லை. நம்ம சைட்ல ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட், நான் 30 நிமிஷம் தான் நல்லா விளையாடுவேன், ஆனா நான் 30 நிமிஷம் நல்லா விளையாட சொல்ல முடியுமா? 90 நிமிஷம் விளையாண்டா இப்போ ஆமா இல்லை. இப்போது போஸ்ட் கேம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கமெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி ஆன் வெதர் இஸ் பிளேயர் ஹி ஃபீல்ஸ் இஸ் பிளேயர்ஸ் ஆர் நாட் டூயிங் த பேசிக்ஸ். ஐ டோன்ட் அக்ரி வித் வாட் யூர் சேயிங், பட் இன் moments you are completely right. So if you tell me that Man City made 15 runs and 15 times my players don't run, I disagree with you. But if you simply look at the goals, then I see that the runs are not being followed, I see crosses are not being blocked, I see duels are not being won in front of goal. Then you are completely right. That's not the story of the whole game, but every single time we forget to block a cross, we forget to defend in front of goal, we forget to follow a runner, every single time it's a goal. எனக்கு see இது வந்து it feels like he's trying to blame the players. இன்னொன்று சோபோஸ்லை ஏதோ சொல்லியிருக்கான் போல இருக்கு. ஏன்னா he has said சோபோஸ்லை வந்து fighting spirit is not there அப்படின்னு. ஸோ ஆர்னே ஸ்லாட் வந்து என்ன சொல்லியிருக்காரு, அந்த 10 minutes நான் அது ஃபுல் இது படிக்கலை, பட் சம்மரைஸ் பண்ணுறேன். பட் 10 minutes ஆஃப்டர் ஹாஃப் டைம் ஃபைட்டிங் ஸ்பிரிட் இல்லை, அதர்வைஸ் இருந்தோம். நம்ம 2 த்ரோஇன் கன்சீட் பண்ணி 2 த்ரோயின்லேருந்து வி ஹவ் கன்சீடட் அ கோல். இன் தோஸ் மூமெண்ட்ஸ் வி ஹவ் டு டிஃபெண்ட் ஷார்ப்பர். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, ஓகே பிளேயர்ஸ் வந்து தே ஹவ் நாட் ட்ராக்டு, ஓகே, பட் இது வந்து திஸ் ஹஸ் பின் த ஸ்டோரி ஆஃப் த சீசன். இது வந்து ஃபர்ஸ்ட் டைமாக. ஸோ வாட் ஆர் யூ டூயிங் இன் கோச்சிங்? அதுதான் எனக்கு தெரியல. லைக் அதாவது ஒரு மிஸ்டேக் வந்து ஒரு கேம் நடக்குது, ஆனால் அடுத்த 10 கேமுக்கு நடக்கலை அப்படின்னாக்க ஓகே, ஃபேர் இனஃப். ஒரே மிஸ்டேக், இந்த ரன் ட்ராக் பண்ணல, கொனாட்டே வந்து ஒருத்தனை மார்க் பண்ணல, ஹெட்டருக்கு, இதெல்லாம் வந்து இட் ஹஸ் பின் ஹேப்பனிங் ரிப்பீட்டட்லி. எவ்ரி 3-4 games திஸ் ஹேப்பன்ஸ். ஸோ அந்த மாதிரி அந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட் இல்லை. he has to take a look at his system. இல்லை he has to take, இல்லை அதுதான் நான் சொல்கிறேன், he has to take a look at his system. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு வீடியோ அனாலிசிஸ் இருக்குது, ஓகேவா? ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ் எங்கேருந்து நீ கன்சீட் பண்ண, எப்படி நீ கன்சீட் பண்ணுற. ஆர்வி இப்போ யூ ஹேட் ஒரு 10-15 கேம்ஸ்க்கு அப்புறமே யூ வுட் ஹவ் ஹேட் அ டீசன்ட் சாம்பிள் சைஸ் ஆஃப் கேம்ஸுங்க.
எவ்வளோ கோல்ஸ் கன்சீட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அப்போ வந்து ஓகே ரிப்பீட்டடாக ஒரு 15 கோல் கன்சீட் பண்ணியிருக்கோம்னா அதில் வந்து ஒரு 7 கோல் வந்து வி ஆர் கன்சீடிங் ஒரு ரன் ஒரு த்ரூ பாலை ஃபாலோ பண்ண மாட்டேங்க, மிட்ஃபீல்டு வந்து ட்ராக் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனால கன்சீட் இல்லை ஒரு கிராஸ் அலோவ் பண்ணுறோம். லைக் உங்களுக்கு வீடியோ அனாலிசிஸ் டேக் தட் இன்ஃபர்மேஷன், அதை வந்து யூ கேன் ஒர்க் ஆன் இட் இன் யுவர் ட்ரைனிங். ஏன்னா யூ கேன் தென் சே ஓகே இந்த சிஸ்டமை நான் எப்படி மாடிஃபை பண்ணுறது, ஹவு கேன் ஐ சே ஓகே இப்போ கர்கேஸ் சைட்லேருந்து ரிப்பீட்டடாக கிராஸ் வருது அண்ட் ரிப்பீட்டடாக கோல் போடுதுன்னா இப்போ கர்கேஸ் என்ன பண்ணலாம், இல்லை கர்கேஸ் சைடில் இருக்கிற மிட்ஃபீல்டர் என்ன பண்ணலாம் அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஆமாம் அதை பண்ணானா லைக் யூ ஹேவ் டு, திஸ் இஸ் ஹவ் யூ மாடிஃபை திங்ஸ், திஸ் இஸ் ஹவ் யூ மாடிஃபை யுவர் கோச்சிங். புரியுது. ஹீ இஸ் டேக்கன் திஸ் வீடியோ. நான் வந்து இப்போ ஐ திங்க் செகண்ட் கோலுக்கு நான் எடுக்கிறேன். தி ஐடியா பிஹைண்ட் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் முன்னாடி நடந்துச்சுன்னு வைங்க. தெர் இஸ் 2 things to சூப்பராக இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க. You either make the pitch smaller and believe in your ability to win the header, illa you make yourself larger and believe in the ability to stop the cross. In the rendla we have to follow one approach to the T. Correct? So first approach edupom. You made the pitch smaller. I mean you are compact. எவன் கிராஸ் போட்டாலும் நான் ஹெட்டர் பார்த்துப்பேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நீ நிற்கிற. கரெக்டா? அப்போ என்ன சொல்ற, ஐ எம் பேக்கிங் மை பிளேயர்ஸ் டு வின் த டியூவல். கொனாட்டே ஹாலண்ட் கிட்ட டியூவல் வின் பண்றது, வேன் டைக் சப்போஸ் இன்னொரு ஸ்ட்ரைக்கர் ஆடினானா ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கியோ ஹூவர் டு வின் த டியூவல், இது செமன்யோ கூட டியூவல் வின் பண்றது தான் இங்க இருக்கிற ஐடியா. கரெக்டா? ஸோ ஐடியா இஸ் தேர், ஐடியா இஸ் ரைட். ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்க்கு அது ஒர்க் ஆச்சு. மேன் சிட்டி நடுவில் எதுவுமே வரவே முடியல. ஏன்னா நீங்க பாருங்க, ஏன்னா அந்த கேம் பாருங்க, ஃபர்ஸ்ட் 20-25 மினிட்ஸ் மேன் சிட்டி வைடா போல. True. So what we set up and what we expected them to do 30 minutes கரெக்டா இருந்துச்சு. அப்போ it worked for 30 minutes. கரெக்டா? So Man City make the pitch wider. So நம்மளோட அடுத்த விஷயம் என்னவா இருக்கணும்? So Karkes has moved. நீங்க பாத்தீங்கன்னா அந்த கோலோட சீக்வென்ஸ் பாத்தீங்கன்னா he moves Karkes moves to stop Cherki நினைக்கிறேன். I think Cherki தான் ஃபர்ஸ்ட் பால் போட்டாரு. He doesn't இல்ல அப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா he doesn't go to block the cross. Half-hearted move. Correct. half-hearted move இல்ல. ஏன்னா அவனோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து don't go out wide, don't go to block the cross ன்னு. So he doesn't go fully outside. So he stays somewhat ஒரு half, நீங்க சொல்ற half positionல இருக்கான். Like he's not fully blocking the cross, he's not fully inside also. Correct. இப்போ எனக்கு I just want to, நீங்க சொன்னீங்க இந்த வீடியோ எவிடன்ஸ், நீங்களே சொன்னீங்க 3 கேமா ஹாலண்ட் வந்து கொனாட்டேவை புல்லி பண்ணி தான் கோலை போட்டிருக்கான். உங்களுக்கு எவிடன்ஸ் இருக்கு. யூ நோ தட் இஃப் அ கிராஸ் கம்ஸ் டு கொனாட்டே அவனால ஹாலண்டோட டீல் பண்ண முடியல அப்படின்னு, தென் வை டு யூ அலோவ் த கிராஸ்? அண்ட் இன்னொன்னு இல்ல அதுதான் இன்னொன்னு, இதே தி சேம் பிரின்சிபல் நீங்க பிரைட்டன் கேம் எடுத்து பாருங்க. we did the same thing. பிரைட்டனை வந்து we let them have the ball. we said okay பால் அங்க வச்சுக்கோ, என்ன வேணாலும் பண்ணு, கிராஸ் போடுறதுனா போடு அப்படி. பிரைட்டன் were good enough to exploit, and அதுக்கப்புறம் அவங்க கோல் வந்து கிராஸ் போட்டு வரல, பட் ஐ திங்க் ஏதோ கிளியரன்ஸ் ஏதோ சம்திங் ஹேப்பன்ட் அண்ட் அவங்க மிட்டோமாவோட கோல் வந்தது எப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆர் தே கிரியேட்டட் சம் ஆப்பர்ச்சுனிட்டி, பட் தே வர் த்ரெட்டனிங் அங்கேருந்தே. ஆனால் அவங்க கோல் போடாததுனால வி சைட் ஓகே. அதுலேருந்தே யூ ஷுட் ஹவ் லேர்ன் தட் ஒரு சைட் வித் பெட்டர் விங்கர்ஸ், ஒரு செமென்யோ ஒரு டோக்கு வில் பி மச் மோர் ஆஃப் அ த்ரெட் தன் ஒரு மிட்டோமா வாஸ் அங்கே பிரைட்டனுக்கு. தீஸ் ஆர் த திங்ஸ். இதுதான் நீங்கள் இப்போ வேர் சிஸ்டம் ஃபெயில்ஸ்னாக்க தீஸ் ஆர் திங்ஸ் வேர் த சிஸ்டம் ஃபெயில்ஸ், த கோச்சிங் ஃபெயில்ஸ். இண்டிவிஜுவலாக ஓகே கொனாட்டே பண்ணது உடனே நான் எக்ஸ்கியூஸ் பண்ணல, சிஸ்டம் மேலே தான்ப்பா தப்பு, இவன் வந்து கிராஸ் போடாமல் இருந்திருந்தானா கொனாட்டேக்கு அந்த இதுவே வந்திருக்காது அப்படி மேபி இருக்கலாம். பட் டோக்கு இஸ் குட் இனஃப் ஃபார் இவன் யார் கிராஸ் போட்டாது செமென்யோ இஸ் குட் இனஃப் டு சே ஓகே நீ எனக்கு க்ளோஸ் டவுன் பண்ணாலும் ஐ கேன் டேக் யூ ஆன் 1-on-1, அதுக்கப்புறம் நான் உள்ள கட் பண்ணி கிராஸ் போட்டிருப்பேன். ஹி இஸ் குட் வித் போத் ஃபீட். அப்படி இருந்தும் கிராஸ் வந்திருக்கும். அப்போவும் நீ வந்து இப்போ ஹாலண்டு கோல் போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. லைக் வாட் எவர் த சிச்சுவேஷன் இஸ், இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ் அதான் சொன்னேன். அந்த கோல் வந்து இட் இஸ் லைக் ஆர் என்டையர் சீசனுங்க. டாக்டிக்கல் மிஸ்டேக் ஃபாலோட் பை இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ் எல்லாமே இருக்கு. அதில் ரெண்டுலேயுமே ஆஃப் ஹார்ட்டடாக இருக்கோங்க. பிளேயர்ஸும் ஃபுல்லாக என்கேஜ் ஆக மாட்டேங்கிறானுங்க, மேனேஜருக்கும் ஃபுல்லாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐ திங்க் தட் இஸ் வேர் வி ஆர் ரைட் நோ. மேனேஜருக்கும் இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 100% கன்விக்ஷன் இல்லை, பிளேயர்ஸுக்கும் நான் 100% கன்விக்ஷனோட கேம் ஆடுறேங்கிற ஒரு முடிவில் அவனுங்க இல்லை. சி பர்சனலி அட் திஸ் பாயிண்ட் நான் வந்து 4 இன்டர்நேஷனல் பிரேக்காக நான் சொல்லிட்டேன், சரி இந்த பிரேக் அப்புறம் வருவாங்க, இந்த பிரேக் அப்புறம் வருவாங்க. ஐ டோன்ட் திங்க் வி ஆர் கோயிங் டு எவர் கம் பேக். தட் இஸ் வேர் வி ஆர். தி சீசன் இஸ் அ கம்ப்ளீட் ரைட் ஆஃப். அவ்வளோதான். பிஎஸ்சி கூட எத்தனை கோல் வாங்குவோங்கிறதா கேள்வியை தவிர வாங்குவோமாங்கிறது கேள்வி இல்லை, எத்தனைங்கிறதா வந்து கேள்வி.
அந்த இடத்துல. ஓகேவா? ஸோ 2 legsல வந்து he's done his press conference. Now they are going back. You have Sunday, you have Monday, Tuesday, and then Wednesday is the game. And Wednesday it's in Paris வேற, away game வேற. So probably they leave Tuesday கிளம்புவாங்களா? Tuesday கிளம்புவாங்க. ஆமா, Tuesday கிளம்புவாங்க. So what next? I mean, okay, now the players have gone in. Van Dijk ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கான். We have to improve, we cannot let the fans leave. இதோட ஒரு 10 வாட்டி அதை சொல்லிட்டான். ஆனா முதல் தப்பு பண்றது அவன் தான். ஷோபஸ்ல இதோட 4 இன்டர்வியூ கொடுத்துட்டான். இன்டர்வியூ கொடுத்துட்டு அவனே போய் அவரே ஃபேன்ஸை ரைல் அப் பண்ணிட்டு வந்திருக்கான். சம்பந்தமே இல்லாம எதுக்குடா அப்படி பண்ணி இல்ல அந்த அவன் சோபஸ்ல பேசுறேன். இந்த சீசன் வந்து ஹஸ் பீன் அவர் பெஸ்ட் பிளேயர், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பட் இந்த கேம்ல அந்த 3வது கோல், ஹாலண்ட் 3வது கோலுக்கு உனக்கு பக்கத்துல தான்டா இருக்கான் அவன். கிராவன்பர்ச்சும் சேர்த்து தான் நான் சொல்றேன், 2 பேருக்கு நடுவுல தான் இருந்தான் அவன். நிக்கோ ரெய்லி தான் அசிஸ்ட் போட்டது. அவனுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு தெரியல. இல்ல மேபி நிக்கோ ரெய்லியா தான் இருக்கும், யாருக்கு தெரியும். ஏதோ ஒரு சிட்டி பிளேயர் இருந்தான், அவன் தான் அந்த பாஸை போட்டான் நிக்கோ ரெய்லிக்கு. உனக்கு நடுவுல தான்டா இருக்கான் அவன். த்ரோயிங் போயிருச்சுன்னு தெரியுது, யூ லாஸ்ட் த த்ரோயின்னு தெரியுது. பக்கத்துல ஒரு சேலஞ்சு இல்ல பக்கத்துலயாச்சும் போய் நில்ற, அந்த பாஸை கட் அவுட் பண்றதுக்காச்சும் ட்ரை பண்ணு, இல்ல ஏதாச்சும் ட்ரை. அப்படியே ஓப்பனா பாக்குறான். இதை பாருப்பா, த்ரூ பால் போகுது பாருப்பா, பாருப்பா நிக்கோ ரெய்லி ஓடுறான் பாருப்பா, அங்க போகுது பாருப்பா, இது பாரு கோல் போட்டான், அவ்வளவுதான். இதுதான் இதை பண்றதுக்காடா நீ இவ்வளவு பணம் வாங்குற. ஒருத்தன் ட்வீட்டே போட்டிருந்தான், இதெல்லாம் பண்ணுவான், அவே ஃபேன்ஸ்ட வந்து கேள்வி கேட்டுட்டு கைத்தற சொல்லுவான். ஆனா அடுத்த நாள் பாருங்க கூச்சி ஸ்வெட்டர் ஷார்ட்ஸை போட்டுட்டு வந்து நாங்கேரி நேஷனல் டீமுக்கு போவான் அப்படின்னு. எனக்கு அதை கேட்கும் போது பார்க்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. சீரியஸா என்ன சொல்றது, they doing this every press conference. and அடுத்த கேம்ல வந்துட்டு captain who should be turning up is making a mistake. The player who's been a best player of the season has been on and off in certain games. Majority of the season he's been really good, but on and off in certain vital games like he's been there and then about. Player who has come and given out the interview saying எனக்கு 3 கேமா உட்கார வச்சிட்டாரு அப்படின்னு எனக்கு வந்து இது இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமாங்க, சாலாவை க்ளோசர் டு கோல் கொண்டு வரணும்னு கேட்டோம். இந்த கேம் சாலா க்ளோசர் டு கோல் தான் ஆடினா. மெக்காலிஸ்டர் ஆடக்கூடாதுன்னு சொன்னோம், மெக்காலிஸ்டர் ஆடலை. கேக்போ ஆட வைக்கக்கூடாதுன்னு சொன்னோம், கேக்போ ஆடலை. சோபஸ்லாய் மிட்ஃபீல்டு தான் போடணும்னு சொன்னோம், சோபஸ்லாய் மிட்ஃபீல்டு தான் போட்டார். இந்த மேட்ச்ல வந்து ஸ்லாட் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? என்னெல்லாம் தப்பு இருந்துச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணோமோ அதெல்லாமே பண்ணிட்டாப்ல. அதெல்லாம் லைனப் வைஸா ஐ ஹேவ் நோ ப்ராப்ளம். லைனப் வைஸா ஐ ஹேவ் நோ ப்ராப்ளம். என்ன ஐ மீன் ஐ தாட் சோபஸ்லாய் ரைட் பேக் ஆடுவான்னு, பட் நீங்க சொன்னீங்க ஜோ கோமெஸ் தான் ஆடுவாங்க. ஐ மீன் லைனப் வைஸ் ஐ டோன்ட் ஹேவ் a major problem. They came with the plan. 30 minutesக்கு அந்த வொர்க் ஆச்சு. அந்த பிளான் 30 minutesல we created 2 or 3 chances. அதுல ஒண்ணாச்சு எடுத்துக்கணும், அதுல எதையுமே இல்லைங்க. ஐ மீன் see ஃபர்ஸ்ட் வந்து அந்த எனக்கு எல்லாத்தையும் கூட நான் எக்ஸ்கியூஸ் பண்ணிடுவேங்க. சாலா வந்து ஓகே மேபி குட் ஹவ் டேக்கன் த ஷாட். அப்புறம் அந்த ரீப்ளே பார்த்தேன், மேபி குட் ஹவ் டேக்கன் த ஷாட் ஏர்லியர். கூசனவ் அந்த பிளாக் போட்டு ஓகே மேபி குட் ஹவ் டேக்கன் தட். Trafford comes out with a brilliant save. அந்த ஒன் ஆன் ஒன்ல அந்த ஆங்கிள்லேருந்து ஷாட் எடுக்கும், பெனல்ட்டி அகைன் brilliant save. பட் எல்லாத்த விட அந்த ஒரு இதுக்காக ஃபர்ஸ்ட் கோலுக்கு நீ சொல்லலாம் பக்கத்தில் டிஃபெண்டர் இருந்தா, 2வது கோலு 3வது கோலுக்கு கீப்பர் நல்லா பண்ணா, அந்த 4வதா ஒரு சான்ஸ் வந்துச்சே ஒன்று, எவனுமே இல்லை பக்கத்தில். அடுத்த 6 யார்டுக்கு நீ ஒரு டச் எடுத்து, அப்போ கூட டிராஃபர்ட் ஒரு நல்ல சேவ் பண்ணியிருந்தா ஐ வுட் ஹவ் செட் ஓகேங்க பரவாயில்ல, ஆன் டார்கெட் அடிச்சிருக்கான், டிராஃபர்ட் நல்லா சேவ் பண்ணிட்டான்னு. ஐ ஜஸ்ட் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எதுக்கு நீ ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிற, எதுக்கு நீ ரஷ் பண்ணுற? திஸ் இஸ் அதாவது யாரோ ஒருத்தர் லைவ் ஸ்ட்ரீமில் எழுதினாங்க ட்ராப் ஆஃப்னு சொன்னேன். சாலாவோட ட்ராப் ஆஃப் போன சீசன் ட்ராப் ஆஃப் இஸ் அ கைண்ட் வேர்டுன்னு எழுதியிருந்தாரு. சில பேர் டிஃபெண்ட் வேற பண்றாங்க. Salah is doing this wantedly to send the manager out. அப்போ what does that say about Salah? அப்போ you are doing something to self sabotage your team just to show that you want to push the manager out in a cup competition. அப்போ I don't think that is the case. Exactly. I don't think that is the case. That is not the case. But சில பேர் வந்து டிஃபெண்ட் பண்றாங்க. For multiple reasons. It is not the case for multiple reasons. ஏன்னா சாலாக்கு ஆர்னே ஸ்லாட் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன. எக்ஸாக்ட்லி அதான் முட்டாள் மாதிரி. ரெண்டாவது சாலாவோட ஓன் ஈகோவே அதை அலோவ் பண்ணாது கோல் எல்லாம் மிஸ் பண்றதுக்கு. ஸோ அதனால இட்ஸ் ஜஸ்ட் நாட் இது. பட் எனிவே இப்போ ஐ திங்க் சிட்டி வந்து இட்ஸ் கான். என்னங்க இப்போ வந்து பிளேயர்ஸ் உள்ள போறாங்க. ஓகேவா, இஃப் யூ ஆர் த மேனேஜர் வாட் ஆர் யூ சேயிங் இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்? இந்த மாதிரி ஒரு கேம் நடந்துச்சு, 3 நாள்ல பிஎஸ்சி கேம் இருக்கு, 4 நாள்ல பிஎஸ்சி கேம் இருக்கு. யூ ஆர் லுக்கிங் அட் தெம். நீ என்ன சொல்ல முடியும்? ஜஸ்ட் டு கெட் தெம் டு யுவர் சைட், பிகாஸ் நவ் தே ஆர் நாட் ஆன் யுவர் சைட். ஓகே, நவ்வான்னு தெரியாது, முன்னாடி இருந்தே ப்ராபப்லி, பட் நவ் டெஃபினெட்லி தே ஆர் நாட் ஆன் யுவர் சைட்.
ஓகேவா? இல்ல இப்போ I'll just see, என்ன பண்றது? நான் வந்து I'm not at this stage in the season வந்து attempting to get them on your side எல்லாம் நடக்காது. Like they 30 கேமா if they are not on your side நாக்க if you have lost the dressing room, you've lost the dressing room. Now you have to say okay, forget about FA Cup, Premier League போயிருச்சு எல்லாமே okay. You still have the Champions League. It is still the biggest trophy. You have PSG who are the defending champions. They are beatable in the season. எனக்காக நீங்க ஆட வேணாம், ஃபேன்ஸுக்காகவும் நீங்க ஆட வேணாம், உங்களுக்காக ஆடுங்க. Do you want the Champions League or not? பர்சனல் ரீசன்ஸ், எனக்காக நீ ஆட வேணாம், எனக்காக நீ பர்ஃபார்மன்ஸே கொடுக்க வேணாம். இந்த கிளப்பில் எந்த ஹைரார்கி, எஃப்எஸ்சிக்காக, எட்வர்ட்ஸ்க்காக, யாருக்காக வேணாலும் வேண்டாம், ஃபேன்ஸுக்காக வேண்டாம், பரவாயில்ல. if you don't care about the fans, you don't care about they are booing you, அதனால உனக்கு இது இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்களுக்கு ஆடுறதுக்குன்னா பரவாயில்ல. Do you want to be known as a Champions League winner? அவ்வளோதான். Some of you have won it already. Do you want to be known as a multiple time Champions League winner? ஒரு வாட்டி ஜெயிக்கிறது யாரால வேணாலும் முடியும், நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. 2 வாட்டி 3 வாட்டி ஜெயிக்கிறதெல்லாம் ரொம்ப பேர் பண்ணதில்லை. சாலா, do you want to go out as a Champions League winner? Soboslai Kerkez, உங்க ஹோம் கிரவுண்ட்ல சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் நடக்குது. Do you want to be there? ராபர்ட்சன் இதுக்கப்புறம் இருப்பானான்னு தெரியாது கிளப்பில். Do you want, அவனுக்கு ஒரு சாம்பியன்ஸ் லீக் வேணும். Like you need these, and as a manager I would heavily lean on Robertson and Van Dijk to raise the players. ஏன்னா அவங்க தான் லீடர்ஸ்னு தெரியும். மேபி ஈவன் ஆலிசன் அண்ட் சோபோஸ்லை, பட் மெயினாக ராபர்ட்சன் அண்ட் வேன் டைக், ஏன்னா வோக்கலாக அவங்க தான் இருக்காங்க. ஸோ ஐ மீன் இட்ஸ் ஜஸ்ட், அதாவது திஸ் இஸ் ஆல் யூ கேன் டூ அட் திஸ் ஸ்டேஜ். யூ ஹேவ் டு சே சாம்பியன்ஸ் லீக் இஸ் தி ஒன்லி திங் யூ ஹேவ், இட்ஸ் தி ஒன்லி ட்ரோஃபி. இல்லைன்னா 5வது தான் நீ முடிக்க போற. சரி, ஓகே, லெட் மீ கிவ் யூ another question. நான் 4-0 லாஸ் அகேன்ஸ்ட் மேன் சிட்டி, இவ்வளோ இந்த சீசன் ஃபுல்லாக நடந்திருக்கு. You've already won the Premier League last season. Why don't you walk? Because I'll want to win the Champions League. இல்ல ரியலிஸ்டிக்கா அது நாட் பாசிபிள்னு தெரியும்ல. என்னது? இல்ல சாம்பியன்ஸ் லீக் வின் பட் PSG கேம் இருக்குல்ல, இன்னும் I'm still there இல்ல. Still, and I'll want to finish the job. With these players are not playing for you. எப்படியா இருந்தாலும் தெரிஞ்சு போச்சு. These guys are never going to show up. கண்டிப்பா எவனோ ஒருத்தன் ஏதோ ஒன்று பண்ணதான் போறான். அவங்க நீ சொல்றது அவங்களுக்கு தப்பா போய் புரியுதா, இல்ல நீ சொல்றதே தப்பா அப்படிங்கிறது நமக்கு ஆப்வியஸ்லி தெரியாது. பட் எப்படி இருந்தாலும் ரியலிஸ்டிக்கா ஒண்ணுமே கிடையாது. Why not? இல்ல என்னோட சில மேனேஜர்ஸ் வந்து விட்டுட்டு போறவங்களும் இருக்காங்க. அண்ட் ஐ திங்க் இது மேபி இட் ஹஸ் ஹேப்பன்ட் அட் சம் கிளப், எனக்கு எக்ஸாம்பிள்லாம் தெரியாது. பட் சில மேனேஜர்ஸ் விட்டுட்டு போறவங்களும் இருக்காங்க. தட் இந்த ஜாப் வந்து எனக்கு சூட்டபிளா இல்லைன்னு சொல்லிட்டு போறவங்க. ஐ திங்க் ஷான் டைச் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்ல he said this job is not suitable, ஏன்னா என்னால இது முடியாது, இது முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ சம் மேனேஜர்ஸ் ஹேவ் டன் தட், அதுவும் இருக்கு. பட் வேற என்னோட திஸ் இஸ் மை ஓன் பர்சனல், யூ ஆர் ஜஸ்ட் டார்னிஷிங், யூ ஆர் ஆல்ரெடி டார்னிஷ்ட். நீ ஏற்கனவே இல்ல எனக்கு வந்து ஐ வில் ஹேவ் a sense of, I mean this is personal, இது என்னோட ஓன் ஒப்பீனியன். இது எனக்கு வந்து ஐ வில் ஹேவ் a responsibility even if சாம்பியன்ஸ், இப்போ PSG கூட வந்து ஃபைனல்னு தோக்குறோம் across 2 legs, 5th தான் முடிக்க, we have to compete for Champions League spots னா I may leave at the end of the season, but அந்த ஜாப் முடிக்காம நான் விட மாட்டேன். வாட் எவர் தி அவுட்கம், சக்ஸஸோ ஃபெயிலியரோ, ஐ வில் ஃபினிஷ் த சீசன் வித் லிவர்பூல் அண்ட் தென் ஐ லீவ். நான் ஒரு ஜாப் ஆரம்பிச்சுட்டு நான் நடுவில் விட்டுட்டு போக மாட்டேன். அன்லெஸ் ஐம் கிக்ட் அவுட், அன்லெஸ் கிளப் வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, டே நீயா ரிசைன் பண்ணி இல்லைனா உன்னை தூக்க வேண்டிய நிலைமை வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க நாள் வழிய, ஐ வில் நாட் ரிசைன். அது பட் தட் இஸ் மை ஓன் ஒப்பீனியன். சில மேனேஜர்ஸ் வந்து ரிசைன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இட்ஸ் அப் டு ஈச் பர்சன் தான் எனக்கு தோணுது. ஓகே, ஸோ அப்படியே ஃபிளிப் பண்ணுறேன் பிஃபோர் வி கோ டு PSG. இஃப் திஸ் சீசன் ஹேப்பன் லாஸ்ட் இயர், என்ன எதுக்கு சொல்கிறேன்னா, குவார்டர் ஃபைனல் ஆஃப் தி FA Cup, குவார்டர் ஃபைனல் ஆஃப் த சாம்பியன்ஸ் லீக், அண்ட் வி ஆர் ஸ்ட்ரகிளிங் டு கெட் இன் டு சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட்ஸ். வுட் இட் பி ஓகே ஆஃப்டர் கிளாப் லெஃப்ட்? இந்த சைனிங்ஸோடையா இல்லை கிளாப் டீமோடையா? சரி, இந்த சைனிங்ஸ்னே வச்சுக்கோங்க. ஆக்சுவலா நியூ சைனிங்ஸ், we are changing the squad also, அப்படி வச்சுக்கோ. சாலா லெஃப்ட், வேன் டைக் லெஃப்ட், அப்படிலாம் வச்சுக்கோங்க. சாலா லெஃப்ட், வேன் டைக் லெஃப்ட், ஓகே. சாலா மட்டும் தான் லெஃப்ட். இல்ல இந்த டீம் சரி, ஓகே. இதே டீம் போன வருஷம் பேசிக்கலி you are given, you replaced Diaz, you replaced Trent. இதே சைடு போன வருஷம், and we are finishing quarter final of the FA Cup, quarter final out னு வைங்க. சாம்பியன்ஸ் லீக்ல மோஸ்ட்லி அவுட். Would it still, and somehow he gets 5th or 4th in the thing, would you be okay?
இல்ல, ஐ ஸ்டில் வுட் நாட் பி. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், லிவர்பூல் இந்த டீம் வித்தவுட் அ கோச் வில் ஸ்டில் ஃபினிஷ் டாப் 5. ஏன்னா எபிலிட்டி அவ்வளோ இருக்கு. ஸோ ஒரு கோச்சோட டிஃபரன்ஸ் இதே நீங்க சொல்லுங்க. நிறுத்துங்க, இதே டீம் இல்ல நிறுத்துங்க. வித்வுட் அ கோச் தே ஷுட் ஃபினிஷ் டாப் 5. அப்போ ஆர்னே ஸ்லாட் இஸ் irrelevant. கரெக்ட்டா? இல்ல எதுக்கு சொல்ல வரேன்னா, when I would have said Arne Slot ஓகேன்னு சொல்றேன். அதுக்கு சொல்றதுக்கு Arne Slot is irrelevant. If the players turn up, we should be finishing top 5 basically. கரெக்ட்டா? இல்ல, நான் சொல்றத கேளுங்க. Whether or not we have a coach, this team should be finishing top 5. ஒரு coach bringing in a system and all of this thing, ஒரு நல்ல brand of football or ஒரு நல்ல whatever style of football should be the difference between 5th and at least 3rd. ஓகே, நான் ஒத்துக்கிறேன். எனக்கு ஆர்னே ஸ்லாட் வடிகட்டுன முட்டாளு நான் சொல்றேன். அப்படியே வச்சுக்கங்க. இத்தனை நாளா உயிருக்கு உயிரா வந்து டிஃபெண்ட் லிவர்பூல் மேனேஜரை டிஃபெண்ட் பண்ண கௌதமே வடிகட்டுன முட்டாளு நான் ஒத்துக்கிறேன்யா. அப்படியா? அப்படியே நான் ஒத்துக்கிறேன். 5வது இந்த டீம் முடிக்கணும். ஆர்னே ஸ்லாட் இருக்காரோ? ஆர்னே ஸ்லாட் எதுக்கு? ஹேவியர் மாஸ்டர் கோச். ஓகேவா? இன்டர் மயாமில இருந்து கூட்டி வரோம். புரியல. if this team, இந்த டீம் வந்து if it finishes 6th or below னு வெச்சுக்கோங்க, the players have to take responsibility. இப்போவே they have to take responsibility. 100% players have to take responsibility. ஏன்னா this team, இந்த டீம் with or without Arne Slot, with or without anyone should be in top 5. நான் top 5 னு சொல்றேன். top 3 னு கூட நான் சொல்லல. top 5. Because I believe ஒரு coach வந்து makes the difference between the 3rd and 5th. Correct. Champions League squadsல with any coach this squad should finish. கரெக்ட்டா? இந்த லீக்ல Man City, Arsenal, Liverpool on paper squad wise பாத்தீங்கன்னா these 3 teams are so much better than anyone else. So without a coach, இந்த 3 டீமுக்குமே நான் அதை சொல்லுவேன், இந்த 3 டீமும் கோச் இல்லாம ஒரு full season ஆடினாலே they will finish top. They should finish top 5. கரெக்ட். சோ ஆர்னே ஸ்லாட் இஸ் பேசிக்கலி irrelevant. சீசன் ஃபுல்லா மனுஷன் அப்படிதான் இருந்திருக்காரு. he is been irrelevant தான், இல்லன்னு சொல்ல மாட்டேன். பட் வாட் I try to say throughout the season until today is, என்னமோ எல்லாருமே வந்து நான் மட்டும்தான் ஸ்லாட்டை மட்டும்தான் டிஃபெண்ட் பண்றேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். வாட் I am trying to say is ஸ்லாட் மட்டும்தான் காரணம் இல்ல. That is what I am trying to say. Slot is also a part of the problem. I completely agree. Slot is 50%, 60% part of the problem. நானே ஒத்துக்கிறேன். 60% part of the problem ஸ்லாட் வச்சுக்கிறேன். ஆனா when will that 40% turn up? அதான் என்னோட சிம்பிள் கேள்வி. நீ சேசமையா சொன்னாரு. Without any manager this squad can finish top 5. Without a manager, சும்மா ஒரு கோச்சிங் செஷன் மட்டும் வச்சுட்டு வந்தா கூட டாப் 5ல முடிக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இந்த ஸ்குவாடுக்கு இருக்கு. முடிக்கணும். பொட்டன்சியல் இருக்கு, வெங்காயம் இருக்குலாம் கேள்வியே இல்லை. முடிக்கணும். எதுக்கு நீ 400K போட்டு வாங்கின? எதுக்கு நீ 450K போட்டு வாங்கின? யூ குட் ஹேவ் லெஃப்ட் ஆன் ஹை. இல்ல, போன வருஷம் நீ டைட்டில் ஜெயிச்ச, உன் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. யூ குட் ஹேவ் லெஃப்ட் ஆன் ஹை. யூ ஹேட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எவர் சீசன்ஸ் ஃபார் அ பிரீமியர் லீக் பிளேயர். 48 GA. அப்பவே ஸ்லாட் இது யாரு கிளாப் கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் கிளாப் நம்பி நான் இல்லடா, நான் தான்டா கிங்னு ப்ரூவ் பண்ணி நான் காமிச்சிட்டேன் ஒரு சீசன் ஃபுல்லா. கரெக்டா? கிளாப் தான் என்னை கொண்டு நிப்பாட்டினாருங்கிறத எனக்கு தேவையில்லை, அதையும் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். நினைச்சிருந்தா நீ கிளம்பி இருக்கலாம். இல்லையா? ஆமாவா இல்லையா? கரெக்ட். You wanted to stay on, you wanted to build more for your reputation. கரெக்டா? And it has obviously gone downhill from the season. இல்ல, நான் சாலா மட்டுமே சொல்ல. This applies to Van Dijk. This applies to every player. Whoever won the Premier League last season, you stayed on, you wanted to kick on and everything has gone downhill. என்னால ஒத்துக்க முடியாத ஒரே விஷயம், 100% ஸ்லாட் தான் காரணம். இவனுக்கு யாருமே தப்பு இல்ல. I agree 65, 70, 80% ஸ்லாட் வைங்கயா. I agree. 20% டர்ன் அப் ஆச்சா? என்னோட கேள்வி அதான். நான் என்ன ஸ்லாட் மேல மட்டும்தான் சொல்ற மாதிரி யாரும் நினைக்க வேணாம். I am just saying everyone is culpable. அவ்வளவுதான் இந்த சிச்சுவேஷன்ல. சரி, இப்போ பிஎஸ்ஜிக்கு வருவோம். ரொம்ப நேரம்லாம் பேச வேணாம். இது வெரி பீட்டபிள் பிஎஸ்ஜி டீம். எங்கடா செருப்பக்கா பீட்டபிள் பிஎஸ்ஜியா? இந்த லீட்ஸ் யுனைட்டட், வூல்ஸ் வேற யார் டாப் 3 பெஸ்டா? அவங்களே பீட் பண்ண முடியல. வெரி பீட்டபிள். நம்ம பீட் பண்ணுவோம்னு சொன்னேனா?
பீட்டபிள்னு தான் சொன்னேன், நம்ம பீட் பண்ணுவோம்னு சொன்னதா? சாமி இங்க பாருங்க, வெய் ஸ்கேல் பீட்டபிள்ங்கிற வெய் ஸ்கேல நம்ம போயாச்சு கீழே. பீட்டபிளா லிவர்பூல் பீட்டபிளா அப்படிங்கிற வெய் ஸ்கேல்ல மட்டும் தான் நிக்கிறோம், புரியுதா? பீட்டபிளாங்கிற வெய் ஸ்கேல கிடையாது இப்போ. நம்ம பண்ணுவோமா இல்லையாங்கிறத கேள்வி. நம்ம அடி வாங்க போறோம். ஐயோ இவங்கள நினைச்சாலே you think these players will turn upங்க? see இவ்ளோ நடந்துருக்கு இன்னைக்கு they have to at this point they have to. எனக்கு என்ன சொல்றாரு, he is come out of the press conference and said hopefully we use this to turn up for the PSG game ன்னு தான் போறாரு. ஏங்க இதத்தான், அதாவது வந்து எனக்கு புரியல. அதாவது it's just there are so many mistakesங்க. அதாவது it's too late in the season. I don't PSG ஜெயிக்கிறோன்னே வெச்சுக்கங்க, எப்படியோ கஷ்டப்பட்டு ஏதோ பண்ணி பெனல்ட்டிக்கு போய் ஜெயிக்கிறோன்னே வச்சுக்கோங்க. அடுத்த ரவுண்ட்ல பயன் மியூனிக் இல்ல ஹூஎவர் மெட்ரிட் யார் வந்தாலுமே தோக்கலாம். அதையும் ஜெயிக்கிறோம்னு வைங்க, அதையும் ஜெயிச்சிட்டா ஹாஸ்டல்ல ஜெயிச்சிருவோம். முதல் கேம்ல 5 கோல் வாங்க போறோம் PSG ட்ட. அதான் இல்ல அதான் இல்ல, அதாவது நான் தான் சொன்னேன், இட்ஸ் ஜஸ்ட் அட் திஸ் பாயிண்ட் வந்து ஓகே யூ ஆர் நாட் பிளேயிங் ஃபார் த மேனேஜர், யூ ஆர் நாட் பிளேயிங் ஃபார் த ஃபேன்ஸ், யூ ஆர் நாட் ஈவன் பிளேயிங் ஃபார் த கிளப்னே வச்சுக்கோ. இண்டிவிஜுவலாவே நீ ஆடு. சாம்பியன்ஸ் லீக் வேணுமா வேண்டாமா, எல்லாத்த விட பெரிய ட்ரோஃபி. இந்த சீசன் நீ சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சனா nobody will remember that. I mean not nobody will remember, but it will go a long way. அதாவது ஒரு இந்த சீசனோட டிசப்பாயின்மெண்ட்டை கவர் பண்றதுக்கு it will go a long way. உங்களுக்கு 2005ல நம்ம இஸ்தான்புல் ஜெயிச்சோம்ல, லீக்ல என்ன பொசிஷன்ல முடிச்சோம் நம்ம? ஆமாங்க, எவர்டனுக்கு கீழ முடிச்சோம். அவ்வளவு மோசமான லீக் சீசன் அதெல்லாம் சீரியஸா. பட் ஆனா இன்னைக்கு டுடே 2005னா என்ன ஞாபகம் இருக்கு? இஸ்தான்புல் தான் ஞாபகம் இருக்கு. So like that's my thing. Individually whether or not you want to play for the manager, whether or not you want to play for the club, எல்லாமே ஓகே. சாலாக்கு ஃபைனல் சீசன் சொன்ன மாதிரி சொபோஸ் லைக் கர்கேஸ்க்கு ஹோம் கேம் அது ஃபைனல் வரைக்கும் போச்சுன்னா, லைக் do you not want to be there? Do you not want to win the biggest trophy? And நீ இந்த லிவர்பூலுங்கிற ஒரு கிளப்புக்கு நீ எதுக்கு வந்திருக்க? டு வின் தி பிகெஸ்ட் ட்ரோஃபிஸ். இதை விட ஒரு பெரிய ட்ரோஃபி உனக்கு எங்க கிடைக்க போகுது? தட்ஸ் மை क्वेश्चन. அவ்வளவுதான். அதாங்க நான் சொல்றேன், பேசிக்கலி blaming the manager is the easy way out and I get it. ஃபைனலா மேனேஜர் வரதா will get the sack. 11 பிளேயரை யாரும் மாத்த போறது இல்ல, கண்டிப்பா ஒரு மேனேஜரை மாத்துறது தான் அல்டிமேட் சாய்ஸ். ஓகேவா? that is where all these players are hiding because all of them know fans எல்லாருமே want the manager gone அப்படிங்கிறது பிளேயர்ஸுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. நான் பர்ஃபார்ம் பண்ண என்ன பண்ணலினா என்ன, எப்படி இருந்தாலும் பிளே மேனேஜர் மாதிரி தான் உழுவு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க சொன்ன ஒரு வார்த்தையை தான் நான் ஒரு 3 மாசம் முன்னாடி சொன்னேன். Van Dijk and Salah should look at themselves and see, okay, Salah is leaving, அப்ப Salah இனிமேல் பார்க்கவே மாட்டான். Van Dijk should look at himself and see, next season 99.99% என்னோட லாஸ்ட் லிவர்பூல்ல, அவங்க எனக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்க போறது இல்ல. Do I want to play Champions League? Do I want to play Europa League? Do I want to play Conference League? அப்படியே நான் சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆனாலும் நெக்ஸ்ட் சீசன் நான் அதை வின் பண்ணுவேன், இல்ல குவார்டர் ஃபைனல் வரைக்கும் வருவேங்கிறதுக்கு கேரண்டி எதுவுமே கிடையாது. கரெக்டா? இப்ப நான் குவார்டர் ஃபைனல்ல இருக்கேன், மறுபடியும் வருவேனான்னு தெரியாது. இப்ப நான் அதை யூட்டிலைஸ் பண்ணுவேனா இல்லையா, அவ்வளவுதான் விஷயம். Give me a chance. Give himself a chance to win another Champions League. Just give them chance. Play for a selfish reason. அவ்வளவுதான். வேற எதுவுமே டீமுக்காகலாம் ஆட வேணாம், உனக்காக ஆடிக்கோ, ஆனா ஜெயிக்கிற மாதிரி ஆடு, அவ்வளவுதான். இந்த கொனாட்டே நீங்க சொன்னது போது ஞாபகம் வந்துச்சு. கொனாட்டே 4 நாளைக்கு முன்னாடி இன்டர்வியூ கொடுத்தான். இந்த மாதிரி புது ஆட்கள்லாம் வந்தா டைம் ஆகத்தான் செய்யும். In the next 2-3 years if we win something everyone will forget this season. டேய் நீ பண்ண வேலைக்கு எவனும் மறக்க மாட்டான் இந்த சீசனை. இந்த கேமையுமே மறக்க மாட்டேன்டா. நீ என்ன சீசன்ல மறக்கறத பத்தி பேசிட்டு இருக்க? இந்த கேமை நான் 4 வருஷத்துக்கு மறக்க மாட்டேன்டா. 3 கேம்ல தர்மடி வாங்கியிருக்க ஆளுன்ட்டு நீ 3 கேம்லுமே உன்னை முடிச்சு விட்டுருக்கான் அவன். நீ என்னத்த நீ பண்ணிருக்க? இல்ல புரு எனக்கு கான்ட்ராக்ட் வேணும் 150K பத்தாது வேற, நீ 6 லட்சத்துக்கு சரி. என்ன பிஎஸ்ஜில எப்படி ஹர்ட் பண்ணா அவங்க லைனப் என்ன நடக்கும்? ஸோ பிஎஸ்சியோட லைனப் வந்து அவங்க பேக் 4, சஃபனோவ் தான் கோல் கீப்பர். ஆக்சுவலா கோல் கீப்பரே ஒரு பெரிய டாப். என்னாச்சு செவாலியர்? என்னாச்சு? என்னமோ டானருமா அனுப்பிச்சு விட்டுட்டு செவாலியர் தான் வேணும்னு வாங்கினாங்க. ஸோ அவங்க வாங்கினாங்க லாஸ்ட் சீசன். நீங்க பாத்தீங்கன்னா அவன்கிட்ட வீக்னஸஸ் இருந்தது, பட் பிஎஸ்சி வந்து தே வாண்டட் ஒரு கீப்பர் வாஸ் குட் வித் ஹிஸ் ஃபீட். ஸோ அதனால தான் செவாலியர் வாங்கினாங்க.
பட் அவனோட பெரிய வீக்னஸ் என்னன்னா நேர வர பால பிடிக்காம அவன் வந்து பேரி பண்ணிடுவான், அதுவும் டிபாக்ஸ்க்கு நடுவில் பேரி பண்ணிடுவான். ஸோ அதனால் அப்படி பண்ணி கடைசியில் இந்த ஸ்போர்ட்டிங் லிஸ்ட் பண்ண அங்கே ஒரு லூயிஸ் சுவாரஸ் ஒருத்தன் இருக்கான், அவன்ட்டு நேராக அவன் காலுக்கு போய் கொடுத்துட்டு அவன் எடர் பண்ணிட்டு அழகாக வந்து கோலை போட்டு அதுக்கப்புறம் செவாலியரையும் பெஞ்சில் தூக்கி போட்டாங்க பிஎஸ்ஜி. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து சஃபோனோவ்னு அவன் தான் ஆடிக்கிட்டு இருக்கான். ஸோ அவங்க பேக் ஃபோர் வந்து ஹக்கீமி, மார்க்கினியோஸ் ஒரு ஃபியூ கேம்ஸாக இன்ஜர்டாக இருக்கான். ஸோ ஜபார்னி ஆடிட்டு இருக்கான். பட் திரும்ப ஐ திங்க் ஹில் பி பேக் மார்க்கினியோஸ் நம்ம கேமுக்கு. ஸோ ஹக்கீமி, மார்க்கினியோஸ், பாச்சோ, ஹெர்னாண்டஸ் இவங்க தான் பேக் ஃபோர். மெண்டஸ் சாரி ஹெர்னாண்டஸ் தான் போன கேம் ஆடினா, அதனால தான் சொன்னேன் மெண்டஸ். மிட்ஃபீல்டில் வந்து சாரி ஃப்ரண்ட் த்ரீ வந்து குவாரட்ஸ்கேலியா, டெம்பெலே, சில சமயம் டெசிரே டுவே ஆடுவான், சில சமயம் பார்கோலா ஆடுவான். டெசிரே டுவே சில சமயம் மிட்ஃபீல்டில் கூட ஆடுவான். ஸோ அது வந்து ஒரு ரொட்டேஷன் பாலிசி வச்சுருக்காங்க அவங்க. விட்டீனியா, ஜோவ் நெவெஸ் அவங்க 2 பேரும் மிட்ஃபீல்டில் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வாரன் ஜைரெமெரி. ஆக்சுவலாக வாரன் ஜைரெமெரி வந்து இந்த சீசன் ஹக்கீமி நிறைய இன்ஜர்டாக இருந்ததுனால பேக்கப், ஆக்சுவலாக பிஎஸ்டிக்கு பேக்கப் ரைட் பேக்கே கிடையாது. ஸோ ஜைரெமெரி தான் ஆடிட்டு இருக்கா ரைட் பேக்காக நிறைய கேமு. பட் இந்த கேமுக்கு அஃப்கோர்ஸ் ஹக்கீமி திரும்ப வந்துருவாங்க. நமக்குன்னு வரும்போது எவனும் இன்ஜர்டாக இருக்க மாட்டான். We brought Haaland to form. We will also bring Dembele to form. எப்படி? ஆமாம். பட் இந்த சீசன் வந்து லாஸ்ட் சீசனை விட பிஎஸ்ஜி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆடுறாங்க. இந்த சென்ஸ் வந்து அந்த டெம்பெலே ஃபால்ஸ் நைனாக ரொம்ப ஆடுறதில்ல. ஈ பிளேஸ் லைக் அ ப்ராப்பர் நைனு. ஸோ அவங்க வந்து நம்ம டிஃபென்ஸை வந்து புஷ் பேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவங்க வந்து பிஎஸ்ஜியோட பில்டப் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஐ ஹவ் நாட் சீன் அ லாட் ஆஃப் அதர் டீம்ஸ் டு திஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, 2 சென்டர் பேக் ப்ளஸ் ஒரு ஃபுல் பேக் பின்னாடி இருப்பான். யூஸ்வலாக இட் இஸ் மெண்டஸ் ஃபுல் பேக் பின்னாடி இருப்பான். விட்டீனியா வந்து இஸ் தட் பிவட் பிளேயர். ஸோ அது ஒரு 3+1 அந்த டைமண்ட் மாதிரி ஆயிடும், ஒரு 3+1ங்கிற மாதிரி. மற்றவங்க எல்லாம் ஹக்கீமி. ஸோ ஒரு ஆமாம் இப்படி இருக்கும். ஒரு இது என்ன ஷேப்புன்னு தெரில, கீழே கமெண்ட்ஸ்ல ஏதாச்சும் மேக்ஸ் எக்ஸ்பர்ட் இருந்தீங்கன்னா இது என்ன ஷேப்னு பார்த்து சொல்லுங்க. டயகனலா? டயகனல் இல்ல, ஐயோ டயகனல் இல்ல. உங்களுக்கும் மேட்ச் வராது, எனக்கும் வராது. டைமண்ட் சுத்திருங்க. சோ பில்டப்லாம் அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. பட் நீங்க பிஎஸ்ஜி கேம்லாம் பாத்தீங்கன்னா சில சமயம் விட்டினாட்ட பால் கடிச்சு ரொம்ப தூரம் பாலை கேரி பண்ணிக்கிட்டே ஓடிக்கிட்டு இருப்பான். அது ஏன்னா அவங்களோட ஃப்ரண்ட் லைன், அதாவது அவங்க ஃப்ரண்ட் 3 ப்ளஸ் ஹக்கீமி இந்த பக்கத்துலேருந்து ப்ளஸ் அவங்க 2 சென்ட்ரல் மிட்ஃபீல்டர்ஸ் எல்லாருமே தே புஷ் அப் வெரி ஹை. அதாவது ரொம்ப ஹையாக புஷ் அப் பண்ணி நடுவில் பயங்கர ஸ்பேஸ் இருக்கும். விட்டீனியாவுக்கும் அந்த அடுத்த 2 மிட்ஃபீல்டர் இருக்கும். அவங்க வந்து அந்த அடுத்த 2 மிட்ஃபீல்டர் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உள்ளே வருது ஹக்கீமியும் சில சமயம் உள்ளே வருவான் மிட்ஃபீல்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த கவுண்டர் பண்ணுறதுக்கு இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபுல் இது ப்ரீவியூ பண்ணியிருக்கலாம், ஒரு டாக்டிக்ஸ் போடலாம் வச்சு. பட் இந்த சிட்டி கேமில் எனக்கு மூடே போயிடுச்சு. ஸோ அதனால நான் விட்டேன். பட் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, நீங்கள் இந்த சீசன் வந்து ஒரு சில கேம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி இது எஸ்பெஷலி சாம்பியன்ஸ் லீக்ல பயன் மியூனிக் கூட இது நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஹை ப்ரெஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, 3 பேர் 4 பேரோட ஹை ப்ரெஸ் பண்ணிட்டு விட்டீனியா மேன்மார்க் பண்ணாங்கன்னா பிஎஸ்ஜி வந்து தே ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு கெட் த்ரூ. ஏன்னா அவங்க அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அந்த குவிக் பாசஸ்லாம் போட்டு அவங்களால போக முடியல. ஸோ விட்டீனியாட்ட பாலை கொடுத்தா அவன் மேன்மார்க் பண்ணியிருந்தானா அவனால இஸ் நாட் ஏபிள் டு டர்ன் அண்ட் கேரி. ஸோ தட் இஸ் ஒன் வே டு கெட் அட் தம். இன்னொன்று வந்து இப்போ செல்சி என்ன பண்ணாங்க போன ரவுண்டில், ஓகே அவங்ககிட்ட பொசிஷன் இருக்குது, அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களோட லாஜிக் என்னென்னா அந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிட்டு பால் முன்னாடி ப்ளே பண்ணோன்னாக்க வி ஹாவ் ஒரு ஃபால்ஸ் ட்ரான்சிஷனும்பாங்க இதை. ஸோ ஃபால்ஸ் ட்ரான்சிஷன்னாக்க இட்ஸ் நாட் அ ரியல் ட்ரான்சிஷன். கவுண்டரில் வின் பண்ணி பண்ணல, பட் அவங்க வந்து பிச்சை ரொம்ப வைடாக்கி பொசிஷன்லேயே பிச்சை ரொம்ப வைடாக்கி அந்த அவுட் நம்பர் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. அதனால தான் ஃப்ரண்ட்டில் அவ்வளோ பேர் இருக்கானுங்க, அதை ட்ரை பண்ணுவானுங்க. பட் இட்ஸ் லைக் அ ஃபால்ஸ் ட்ரான்சிஷன்னா அது ஆக்சுவல் ட்ரான்சிஷனில், ஆனால் பார்க்கும்போது அது ட்ரான்சிஷன் மாதிரி இருக்கும். யாராச்சும் அப்போ தான் டிவி ஆன் பண்ணிங்கன்னா ட்ரான்சிஷன் மாதிரி இருக்கும். அது செல்சி என்ன பண்ணாங்க, சரி நீ அந்த மாதிரி பண்ண போறியா, நான் வந்து இப்போ இந்த ஆர்னே ஸ்லாட் பண்ணுற மாதிரி நான் சென்டரை காம்பேக்டாக வச்சுக்கிறேன், நீ மிட்ஃபீல்டில் உனக்கு ரன் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேன், நீ அரவுண்ட் மீ யூ கேன் கீப் பிளேயிங். அப்போ பிஎஸ்ஜி என்ன பண்ணாங்க, அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு செகண்ட் ஹாஃபில் பின்னாடி ப்ளே பண்ணிக்கிட்டே போய் அவங்க திரும்ப தே வென்ட் பேக் டு தட் டிஃபென்சிவ் ஹாஃப். செல்சி வந்து ஆப்வியஸ்லி தே புஷ் அப். அந்த புஷ் அப் பண்ண ஸ்பேசஸில் டக்குன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் ஃப்ளாங்கில் குவாரட்ஸ்கேலியா அந்த சைடு இருக்கிற மிட்ஃபீல்டர் வந்து டபுள் மூவ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டாக்டிக்ஸ் வீடியோவில் இன்டர்நேஷனல் பிரேக்கில் டபுள் மூவ்மெண்ட்னு நான் சொன்னேன். ஸோ ஒருத்தன் உள்ளே வருவான், ஒருத்தன் வெளில போவான். ஸோ என்ன ஆகுனா குவாரட்ஸ்கேலியா வந்து ஈ கம்ஸ் க்ளோஸ்,
அந்த நூனோ மெண்டஸோ யாரோ அந்த சைடில் மிட்ஃபீல்டர் யார் இருந்தாலுமே தே ரன் பியாண்ட். ஸோ அந்த ஆன் த பால் யார் இருக்கானோ விட்டீனியாவோ இல்லை அந்த சென்டர் பேக்கோ, தே ஹேவ் டூ ஆப்ஷன்ஸ். ஒன்று கேன் பாஸ் ஷாட் அண்ட் தென் பிளே அவுட் ப்ரெஸ்ஸில், இல்லைனா தே கேன் ஜஸ்ட் கோ லாங் சேனலில். ஸோ அவனுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ளே பண்ணி யூ கேன் பிரேக் த்ரூ. ஸோ பிஎஸ்சி அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேமில் வந்து யூ கேன் டூ ஆல் தட். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஸோ இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஒன்று ஹை ப்ரெஸ் பண்ணணும். அது ஃபர்ஸ்ட் 30 நிமிஷத்துக்கு அப்புறம் முடியாதுன்னு இன்னைக்கே தெரிஞ்சிருச்சு. இல்லை ஹை ப்ரெஸ் பண்ணால் தே ஆர் சசெப்டபிள். ஏன்னா அவங்க 4 பேர் தான் வச்சுருக்காங்க. அந்த தே கான்ட் பிளே த்ரூ த ப்ரெஸ் ஈஸிலி அண்ட் தே ஆர் வெரி டிபெண்ட் ஆன் விட்டீனியா அவங்க வந்து கேரி பண்ணி போகிறதுக்கு. அண்டு இல்லை செல்சி மாதிரி இஃப் யூ ஹாவ் அ லோ பிளாக்னு இல்லை, லைக் அந்த ஒரு காம்பேக்ட் பிளாக் இருந்து செல்சி என்ன பண்ணாங்க, அந்த பிளாக்குக்குள்ளே தே மேன் மார்க்ட். அப்படி வந்து தே ஃப்ரஸ்ட்ரேட்டட் பிஎஸ்டி குவைட் அ லாட். ஸோ அது மாதிரி பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பட் அந்த மாதிரி பண்ணால் யூ ஹாவ் டு டிஃபெண்ட் அகேன்ஸ்ட் இந்த ஃபால்ஸ் ட்ரான்சிஷன்ஸ். அது வந்து கஷ்டம். ஸோ இது வந்து இட் வில் பி அ டிஃபிகல்ட் கேமுங்க. ஐ மீன் ஈவன் அதர்வைஸ் ஐ திங்க் பிஎஸ்சியோட குவாலிட்டி வந்து இட்ஸ் வெரி ஹை அண்ட் வெரி டிஃபிகல்ட் டு டிஃபெண்ட் அகேன்ஸ்ட். பட் பார்ப்போம் என்ன ப்ரெடிக்ஷன்ஸு. I think we'll win. வேண்டாம், I don't know. I don't know why. இது வந்து இல்ல ஐ டோன்ட் நோ வை. அதான் எப்படி வின் பண்ணுவோன்னு எனக்கும் தெரியல. சீரியஸா எனக்கும் தெரியாது. But I think இல்ல I don't think we'll win. I don't think we have a chance. I think maybe one goal. I think we'll do something. I think one goal we can get. Ana I don't see it happening. I think there are too many weaknesses. இப்போ சொன்ன ஹை ப்ரெஸ் பண்ணணும் இல்லை பிளாக் போட்டு உட்காரணும் அப்படின்னு ரெண்டுமே we are not very good at. So அதனால I just don't see us winning. I think too many individual mistakes in the team. I have confidence in my man Isak. He is going to take us. வருவானானே தெரியாது. அதான் இருங்க, பாசிட்டிவிட்டியோட கேமுக்குள்ள போலாம். I feel we will do something அந்த கேம்ல. எல்லாரும் சொல்லுவாங்க லைவ் ஸ்ட்ரீம்னு ஏதாச்சும் சொன்னீங்க, அது அப்ப பேசிப்போம். நம்ம வந்து எல்லாருமே சொல்லுவாங்கல்ல செகண்ட் லெக் ஹோம்ல இருக்கிறது பெரிய அட்வான்டேஜ்னு. ஆக்சுவலா இதான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கோயிங் அவே இஸ் a huge advantage ஃபர்ஸ்ட் லெக்ல. if you can come away with the draw, you are coming with so much momentum to your home. சரியான பெனிஃபிட் இது. இல்ல if we go and play a shitty game last season, செம்ம மோசமான கேம், ஆலிசன் பெயில்ஸ் அவுட் கம்ப்ளீட்லி அந்த கேம்ல. we came away with a 1-0 win. Okay, you can play however city you want. somehow இந்த மாதிரி ஏதோ ஒரு கார்னர்லயோ ஒரு செட் பீஸ்ல இந்த வருஷம் இன்டர் மிலான் பண்ணோம் பாருங்க, சம்பந்தமே இல்லாம அந்த பெனல்டி வாங்கிட்டு வந்தோம் பாருங்க, வின் பண்ணிட்டு வந்தோமா அந்த கேம. அந்த மாதிரி நம்பிக்கையே இல்லைங்க. I just don't over 2 legs in the team வந்து I don't think we will win. என்னதான் even if சரி இந்த கேம் வந்து even if we come out to the 1-0 win PSG ல இருந்து ஃபர்ஸ்ட் லெக்ல இருந்து Anfield, I will still back PSG to overturn that. அந்த மாதிரி அந்த நிலைமையில இருக்கேன் நான் இப்போ. I have confidence. என்னோட prediction. I don't have confidence in the manager. I have confidence in the players now. இந்த கேமுக்கு அப்புறம் 2 பேர் மேலயும் இல்ல, எனக்கு 2 பேர் மேலயும் இல்ல. நான் சொல்றேனே எனக்கு 2 பேர் மேலயும் இல்ல, ஆன்ஃபீல்ட் மேலயும் இல்ல இப்போ. ஏன்னா அவனுக்கு இந்த ஷோவை பார்த்துக்கிட்டா, ஆமா இந்த இவனுக்கு ஆடுறத பார்த்துக்கிட்டு அவனுக்கு என்ன பண்ண போறானுங்க, அவனுக்கு தூங்கிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து ஓவரால் அக்ரிகேட்டில் 5-1 லாஸ். ஒரு கோல் எப்படியாச்சும் கிடச்சிரும். பட் ஆனால் 5-1 லாஸ். ஐ திங்க் வில் பி டூ பேட், பிஎஸ்சி வில் பி டூ குட். ஏன்னா ஒரு கோல் எதுக்காக கிடைக்கும்னு சொல்கிறேன்னா, அவங்க கீப்பர் வந்து சாஃபனோவ் இஸ் ஓகே, குட் கீப்பர், ஆனால் நாட் சம்திங் வேர்ல்டு கிளாஸ் எல்லாம் இல்லை. ஒரு சாம்பியன்ஸ் லீக் நம்ம தான் நேரா டிஃபெண்டர் மேல நடிப்போம். இல்லை ஏதாச்சும் ஒரு கோல் கிடைச்சிரும், எப்படியாச்சும் ஒரு கோல் கிடைச்சிரும். அது ஐ திங்க் we are winning. Come back to this after 2 game weeks. we are winning. சரி, வின் பண்ணா நல்லதுதான். நான் வேண்டாம் நான் சொல்ல போறேன். சரி, எனிவே மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 3750 இதெல்லாம் சொல்லியிருக்கணும் ஸ்டார்டிங்லேயே. 3750 தாண்டியாச்சு. இன்னும் ஒரு 250 பீப்புள் வந்தா 4000 சீசன் டார்கெட் அடிச்சிடலாம். நம்ம சாம்பியன்ஸ் லீக் அடிப்போமான்னு தெரியாது, அட்லீஸ்ட் அந்த 4000 டார்கெட்டையாச்சும் அடிப்போம். கெஞ்சி கேட்குறேன், எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணலனா அதிகமா கெஞ்சறாரு பாவம் அந்த மனுஷன் ஒண்ணு பண்ற மாதிரி தெரியல. ஆமா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல @kopkaruthu, ட்விட்டர்ல @kopkaruthu_LFC.
பட் அடுத்த வாட்டி பார்ப்போம். பிஎஸ்சிக்கு லைவ் வாட்ச்லாங்க இருக்கான்னு நான் கௌதம்கிட்ட வேண்டான்னு அப்புறம் கன்வின்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன் என்னன்னு, என்ன நிலைமைன்னு நாங்கள் இன்ஸ்டாகிராமில் போடும் நியூஸ் லைவ் வாட்ச்லாங்க இருக்கா இல்லையான்னு.